ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா தமிழில் தான் பார்க்க போகிறோம். தமிழில் என்ன டாபிக் அப்படின்னா, தமிழ் சொல் விளக்கம் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ரகர ரகர வேறுபாடு, லகர 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 வேறுபாடு, நகர 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 வேறுபாடுகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டானது தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது எல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்க்க போகிறோம்னாலும் கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நகர 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 வேறுபாடு நம்ம ஆல்ரெடி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியாச்சு. ஓகேவா? நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம்னா லகர 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 வேறுபாடு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம இதை பார்த்தீங்கன்னா இப்போ அப்லோட் பண்ணிடுவோம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரகர ரகர வேறுபாடுகளை பார்க்கணும். ஓகேவா? நம்ம ஒவ்வொன்றாவே ஃபினிஷ் பண்ணலாம். சரியா? அப்போ பாருங்கள், தமிழ் சொல் விளக்கம் அப்படின்ற புக்கில் இருந்து தான் என்னது நம்ம இந்த டாப்பிக்கை பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? தமிழ் சொல் விளக்கம் பிஎல் முத்தையா அப்படின்றவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்கை எழுதியிருப்பார். ஓகேவா? முத்தையா அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா இந்த புக்கை எழுதியிருப்பார். இது என்னது அவுட் சோர்ஸ் புக்கு. சரியா? இது என்ன புக்கு? இது அவுட் சோர்ஸ் புக்கு. அப்போ பாருங்கள், லகர லகர வேறுபாடுகள் பாருங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். 18வது பேஜ்லேருந்து 34வது பேஜ் வரைக்கும் கிட்டத்தட்ட அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா டக்குன்னு ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்தாலும் நம்மளுக்கு லக்கு தானே. ஓகேவா? அதனால் நம்ம எல்லாமே தெளிவாக பார்த்துக்கலாம். சரியா? சரி பாருங்கள், லகர 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 வேறுபாடு. சரியா? அப்போ நம்ம இதை தெளிவாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? எவ்வளோ நேரம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ண போகிறோம், தெளிவாக பார்க்க போகிறோம். பாருங்கள், அலகம் அலகம் எந்த லா கொடுத்துருக்கான் நமக்கு? லா, பள்ளிக்கு வரக்கூடிய லா, செவுத்தில் ஒட்டுதில்ல பள்ளி, அந்த பள்ளிக்கு வரக்கூடிய லா அலகம். அலகம் அப்படின்னா யானை திப்பிலின்னு ஒரு மீனிங் இருக்கான். இதெல்லாம் பாருங்கள் புதுசாக இருக்குது. ஃபஸ்ட்டே ஆப்பு வைக்கிற மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்கானுங்க. ஓகேவா? தயவு செஞ்சு நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்போ அலகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? யானை திப்பிலி. தயவு செஞ்சு நல்லா பார்த்து வச்சுக்கோங்கப்பா. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் புதுசாக இருக்குது. சரியா? யானை திப்பிலி. அடுத்தது அலகம். இது எந்தலா? பொது லகரம் அடுத்து பார்க்க போகிறது. ஓகேவா? பொது லகரம்னா என்ன அர்த்தம்? பெண் மயிர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? என்னது? பெண் மயிருக்கு இன்னொரு பேர் இருக்கான், அதுதான் என்னது? அலகம். அப்போ அலகம் அலகம். அப்போ 2 அலகம் இருக்குது. ஓகேவா? 2 அலகம். ஃபஸ்ட்டு என்ன லா பார்த்தோம்? பள்ளிக்கு வரக்கூடிய லா, அதாவது அந்த செவுத்தில் ஒட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய லா, அந்த லா வந்துச்சு அப்படின்னா ஓகேவா? அலகம் வந்துச்சு அப்படின்னா யானை திப்பிலி அப்படின்னு சொல்லணும். அதுவே பொது லகர லா வந்துச்சு அப்படின்னா பெண் மயிர் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ 2லையும் தெளிவாக இருங்க. அடுத்தது பாருங்கள், அழகு அப்படின்றத 3 டைப் இருக்குது. ஓகேவா? அழகுனா பள்ளிக்கு வரக்கூடிய லா வரும். ஓகேவா? அதாவது செவுத்தில் ஒட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய லா, அந்த அழகு ஒன்று வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிறப்பு லகரம். ஓகேவா? சிறப்பு லகரம் அழகு அப்படின்றது ஒன்று வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொது லகர லா வரும். ஓகேவா? அழகு 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 அப்படின்ட்டு வரும். ஸோ இந்த அழகில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பள்ளிக்கு வரக்கூடிய லா, அந்த லா. ஓகேவா? அந்த லா அழகு அப்படின்னா பறவையின் மூக்கு. ஓகேவா? பறவையின் மூக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா துடைப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம விளக்கமாக சொல்கிறோமா? ஓகேவா? துடைப்பம் அப்படின்னு அதுதான் அந்த அழகு அப்படின்றது. ஓகேவா? இன்னொன்று என்னது? பறவையின் மூக்கு. சரியா? என்னது? பறவையின் மூக்கு. அப்போ இதை நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். அப்போ அழகு எந்த லா? பள்ளிக்கு வரக்கூடிய லா. சரியா? செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய லா, அந்த லா வந்துச்சு அப்படின்னா பறவையின் மூக்கு. இல்லைனா அப்படின்னா என்னது? துடைப்பம். ஸோ 2த்தையும் தெளிவாக கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது அழகு. சிறப்பு லகர லா வந்துச்சுன்னா என்னது? அழகு அப்படின்னா நம்ம முகத்தில் பார்த்திங்கன்னா அவன் முகம் நல்லா அழகாக பொலிவுடன் இருக்குது அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ அழகுனா என்னது? பொலிவு இல்லை சிறப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? என்ன அர்த்தம்? சிறப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ 2 மீனிங்கும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது இன்னொரு அழகு இருக்குது. எந்த லா? இது பொது லகர லா. ஓகேவா? பொது லகரம் இருக்குது. அந்த அழகு பெண் மயில் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? என்னது? பெண் மயில் அப்படின்னு அர்த்தம். இதுவே பெண் மயிர் அலகம். அதே பொது லகர லா தான். ஓகேவா? அப்போ நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அலகம் அலகாயும் இது பொது லகர லா வந்துச்சுன்னா பெண் மயிர் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? பெண் மயிர் அப்படின்னு பார்த்தோம். இதுவே பெண் மயில் அப்படின்னா எந்தலா? அதே பொது லகரலா தான் அழகு. சரியா? ஸோ டிஃப்ரென்ஸ் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், அழகை அழகை. அப்போ அழகை எந்த லா? பள்ளிக்கு வரக்கூடிய அந்த லா, செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய அந்த லா. அழகை அப்படின்னா பிசாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? என்னது? பிசாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே அழகை அப்படின்னா அழகாபுரின்னு ஒரு ஊர் இருக்குது. ஓகேவா? அந்த அழகாபுரின்ற ஊரோட மறுவு சொல் தான் என்னது? அழகை அப்படின்னு சொல்லுவாங்க. பொது லகர லா வரும்.
ஓகேவா. அழகாபுரி அதில் எந்த லா வரும்? பொதுலகர லா வரும். அழகாபுரி அப்படின்னா அதோட மறுவுச்சொல் வந்து அழகைன்னு வரும். நம்ம வியாச விளக்கம்னு ஒரு புக்கு இருக்குது, சரியா. என்ன புக்கு? வியாச விளக்கம் அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது. அவுட் சோர்ஸ் புக்கு தான், ஓகேவா. ஸ்கூல் புக்கெலாம் கிடையாது, இதெல்லாம் அவுட் சோர்ஸ் புக்கு. இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா மறுவுச்சொற்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம எடுத்து நம்ம வந்து வீடியோவை அப்லோட் பண்ணியாச்சு. அதில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த அழகாபுரி தான் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. அது அந்த வீடியோ வந்து இருக்குது, ஓகேவா. நீங்கள் தெளிவாக பாருங்கள், சரியா. அப்போ அழகாபுரி அப்படின்னா அதோட மறு என்னது? அழகைன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல அழகைன்னா என்ன கொடுத்துருக்காங்க? அழகாபுரின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா. என்ன லகரம்? பொதுலகரம், சரியா. அடுத்தது அதுவே இந்த லா பள்ளிக்கு வரக்கூடிய அந்த செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய லா அந்த அழகை வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? பிசாசம் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. இதை கொஞ்சம் நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, பிசாசம். அடுத்தது பாருங்கள், அலம். ஆ லா இம், அலம்னு சொல்கிறாங்க. அலம் அப்படின்னா உப்பளம்ன்ற, உப்பளம் வராது, கலப்பை அப்படின்ற மீனிங் குறிக்குது, ஓகேவா. அப்போ கலப்பைக்கு எந்த லா வரும்? ஓகேவா, அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. அப்போ அலம்னா என்ன சொல்கிறாங்க? கலப்பைன்னு சொல்கிறாங்க. அலம் எந்த லா? பள்ளிக்கு, பள்ளி செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய லா. அலம் அப்படின்னா கலப்பை. அதுவே அலம் பொதுலகர லா வந்தால் தான் என்ன வரும்? உப்பளம் வரும், ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அந்த கலப்பைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அலமுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஒரே லா தான் வரும், ஓகேவா. பள்ளி செவுத்தில் ஓட்டுற அந்த பள்ளிக்கு வரக்கூடிய லா தான் வரும். அதே மாதிரி அலம், இந்த அலத்துக்கும் உப்பளத்துக்கும் பார்த்தீங்கன்னா பொதுலகர லா தான் வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் அழகாக மேட்ச் பண்ணி எடுத்துடலாம், ஓகேவா. அலம் அப்படின்னா கலப்பை, இந்த அலம் அப்படின்னா உப்பளம். அடுத்தது அலி பாருங்கள், 3 அலி இருக்குது, ஓகேவா. என்னது? 3 அலி இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய அலி, அந்த அலி ஒன்று. அடுத்து சிறப்பு லகர் அலி, அந்த அலி ஒன்று. இன்னொரு அலி பார்த்தீங்க அப்படின்னா பொது லகர் அலி. அப்போ 3த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியணும், ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய அலி, அலி அப்படின்னா பேடி அப்படிம்பாங்க, ஓகேவா. பேடி அப்படிம்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா பெண்பால் தன்மை உடைய ஆண்பால் கொண்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள அலின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த அலி, சிறப்புலகர் அலி என்ன அப்படின்னா கெடு, ஓகேவா. கெடு அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. அழித்தல், அவனை அழிச்சிரு. அப்போ அவன் அப்போ இவன் என்ன பண்ணுறான்? அவனை கெடுக்கிறதுலேயே குறிக்கோளாக இருக்கான், அப்போ அவனை அழிச்சிரு அப்படின்னு சொல்லுவோமா, அப்போ கெடு அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று பாருங்கள், அலி அப்படின்னா வண்டுன்னு ஒரு மீனிங் இருக்குது, ஓகேவா. பொதுலகர் அலிக்கு அலி அப்படின்னா என்ன இருக்குது? வண்டு அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. இன்னொன்று அழித்தல், கொடுத்தல்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அவனுக்கு நான் அந்த மாதிரி வந்து அழிச்சிட்டேன், நான் வந்து இந்த மாதிரி வந்து அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அழித்தல் அப்படின்னா கொடுத்தல் அப்படின்னு இன்னொரு மீனிங் இருக்குது. அதே மாதிரி அலி பொதுலகர் அலிக்கு வண்டுன்னு இன்னொரு மீனிங் இருக்குது. அப்போ அழித்தல், கொடுத்தல். சரி, அடுத்து பாருங்கள் அலை, ஓகேவா. இதை கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க, இந்த 3 அலியும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அலி என்ன? அது அந்த பள்ளிக்கு வரக்கூடிய அந்த செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய அலி, அது வந்துச்சுன்னா என்ன? அது பேடி அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. அடுத்தது சிறப்பு லகர் அலி, அது வந்துச்சுன்னா கெடு அப்படின்னு அர்த்தம். அதுவே பொதுலகர் அலி, அலி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? வண்டு அப்படின்னு அர்த்தம், கொடு அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. ரெண்டுத்தையும் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா. அப்போ இந்த 3 லீயையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது அலை. அலையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பள்ளிக்கு வரக்கூடிய அந்த அலை, ஓகேவா. செவுத்தில் ஓட்டுற பள்ளி தான் நான் எப்போவுமே சொல்கிறேன், ஓகேவா. அந்த இன்னொரு லாக் வந்து பார்த்திங்கன்னா பொதுலகரலான்னு சொல்லுவேன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிறப்புலகரலான்னு சொல்லுவேன், சரியா. அப்போ அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்போ அலை அப்படின்னா கடல் அலைன்னு உங்களுக்கு தெரியும், ஓகேவா. கடல் அலை அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். அடுத்தது பொதுலகர் அலை. அலை அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல வலைனா புற்றுன்னு அர்த்தம், ஓகேவா. கல் அலை போல், புலி தங்கிய கல் அலை போல் அப்படின்ட்டு ஒரு புலவர், பெண்பார் புலவர் வந்து பார்த்திங்கன்னா பாடலை வந்து பாடியிருப்பார். காவர் பெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கல் அலை போல், புலி தங்கிய குகை மாதிரி இங்கே இருக்குது, தோன்றுவன் மாதவ் போர்க்களத்தானே அப்படின்ட்டு ஒரு பாடல் வந்து வரும், சரியா. அப்போ அதில் கல் அலை போலனா அலைன்னா என்ன அர்த்தம்? புற்றுன்னு அர்த்தம். அப்போ இந்த புற்றுக்கு இன்னொரு மீனிங் தான் என்னது? வலைன்னு அர்த்தம், சரியா. என்னது? வலை அப்படின்னு அர்த்தம். அப்போ வலை அப்படின்ட்டு இன்னொரு மீனிங் இருக்குதான்னு கேட்டால், இந்த அலைக்கு தயிர் அப்படின்னு இன்னொரு மீனிங் இருக்குது, சரியா. அப்போ அலைன்றதுக்கு பாருங்கள், ஒரு அலை வந்து கடல் அலைன்னு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது பள்ளிக்கு வரக்கூடிய அலை வந்து இந்த மாதிரி வந்து கடல் அலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொரு அலை வருது, அது என்னது? வலை, அப்படி இல்லைன்னா என்னது? தயிர். ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் அல் 2 இல்லு இருக்குது, ஓகேவா. ஃபஸ்ட்டு அல் என்னது? பள்ளிக்கு வரக்கூடிய அந்த இல்லு, அது வந்து பார்த்திங்கன்னா அல்னா இருள்னு அர்த்தம், ஓகேவா. அதாவது நாலங்காடி அல்லங்காடின்னு சொல்லுவாங்க. நாலங்காடினா பகலில் இருக்கக்கூடிய அந்த வணிக சந்தை, அல்லங்காடினா இரவில் நடக்கக்கூடிய அந்த வணிக சந்தை. அப்போ அந்த அல்னா என்ன வரும்? இருள்னு வருமா. இன்னொரு மீனிங் இருக்குது, இருள், அப்படி இல்லைன்னா மதில்னு சொல்லுவாங்க, ஓகேவா. நாம் இதுக்கு முன்னாடி மதில் நகர சொற்களில் பார்த்தோமா? அரண், ஆ ரா 3 சுழியின் அரண் அப்படின்னா மதில்னு நம்ம பார்த்தோம், ஓகேவா. மதில் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அதுவே இங்கே பாருங்கள், அல் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கும் மதில் அப்படின்றது வருது. ஸோ கம்பேர் பண்ணி படித்து வச்சுக்கோங்க, ஓகேவா.
கம்பேர் பண்ணி தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அப்போ இது வந்தால் என்னது மதில் அப்படின்ட்டு ஒரு மீனிங் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழியில் ஸோ அப்படின்னா மதில்னு நீங்கள் ஒன்று படிச்சிருப்பீங்க. ஸோ அப்படின்னா மதில் அப்படின்ட்டு வரும். ஸோ அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த இடத்துல தெளிவாக படித்து வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், இப்போ இந்த அல் பார்த்தாச்சு ஓகேவா, பள்ளிக்கு வரக்கூடிய அந்த இல்லு அல் ஓகேவா, செவுத்தில் ஒட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய அந்த அல் பார்த்தாச்சு. அடுத்தது இன்னொரு இல்லு, என்ன இல்லு, பொதுலகர இல்லு. பொதுலகர இல் அல் அப்படின்னா ஏதாவது ஒன்று அல்றது ஓகேவா, அல்லுன்னு அர்த்தம் ஓகேவா. கீழே வந்து எதா இருக்குது, எதா கோதுமை கொட்டி கிடக்குடியா அது அல்லுடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா. அதுக்கு இந்த இல்லை தான் பயன்படுத்துவாங்க, அல்லு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், அவள் 2 இல்லு இருக்குது. அவள் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளுக்கு, ஆ வா இல் பள்ளிக்கு ஓகேவா, செவுத்தில் ஒட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய இல். அந்த இல் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா ஒரு உணவு, சாப்பிட்ற ஒரு உணவு, அந்த அரிசி மாதிரியே இருக்கும்ல. அவள் அப்படின்னா என்னது, அந்த அரிசி மாதிரி அந்த விநாயகர்களாக வச்சு படைப்பாங்க, நிறைய கொள்ளுக்கட்டை இந்த மாதிரிலாம், அவள்லேயே கொள்ளுக்கட்டை இந்த மாதிரிலாம் செய்வாங்க. ஸோ அது வந்து ஒரு உணவு அப்படிம்பாங்க ஓகேவா, என்னது ஒரு உணவு அப்படி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவள் அப்படின்னா பள்ளம் அப்படின்ட்டு ஒரு மீனிங் இருக்கும் ஓகேவா. அவள் அப்படின்னா என்னது, பள்ளம் அப்படின்ட்டு ஒரு மீனிங் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கணும் ஓகேவா. ஏன்னா இது ஸ்கூல் புக்குலேயே அவள் அப்படின்னா பள்ளம் அப்படின்ற மீனிங் இருக்குது. ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது அவள், அவள் அப்படின்னா ஒரு பெண்ணு ஓகேவா, ஆ வா இல் பொதுலகர இல்லு கொடுத்துருக்கான். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு. ஸோ இது உங்களுக்கு இப்போ கிளியர் ஆகிடும் ஓகேவா. அடுத்தது பாருங்கள், ஆலம். ஆலம் அப்படின்னா என்னது, எந்த லா கொடுத்துருக்கான் நமக்கு பள்ளிக்கு ஓகேவா, செவுத்தில் ஒட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய லா. அந்த ஆலம் அப்படின்னா விஷம்னு அர்த்தம் ஓகேவா. இந்த விஷத்தை தான் எப்படி எழுதுவாங்க, விடம் அப்படின்னு எழுதுவாங்க. ஸோ விஷம் விடம் ரெண்டுமே ஒன்று தான் ஓகேவா. அப்போ ஆலம்னா என்னது, விடம் அப்படின்னு அர்த்தம். இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த ஆலம் ஓகேவா, இந்த ஆலம் என்னது, சிறப்பு லகரலா. அந்த ஆலம் வந்துட்டு என்னது, பள்ளம் ஓகேவா, என்னது பள்ளம் சரியா. அதுவே அங்கே என்ன பார்த்தோம், அவள் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பள்ளம்னு பார்த்தோம் ஓகேவா. அதையும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும் ஓகேவா. ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு முக்கியமானது ஓகேவா. அப்போ அவள் அப்படின்னா என்னது, ஆ வா இல் சரியா, என்னது பள்ளிக்கூடத்து சாரி அந்த செவுத்தில் ஒட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய இல். அந்த இல் வந்ததுன்னா என்ன அர்த்தம், பள்ளம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஆழம் அப்படின்னாலும் என்ன அர்த்தம், பள்ளம் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஆழம்னா ஒரு குழியை கூட சொல்லுவாங்க, நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். ஒரு குழி நல்லா ஆழமாக தோண்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. ஆழம்னா அது ஒரு குழி தான் ஓகேவா. அதையும் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், ஆலின்னு சொல்லி 3 லீ கொடுத்துருக்கான். ஆலி எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம என்ன எதை பார்ப்போம், செவுத்தில் ஒட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய லீ, அந்த லீயை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அந்த ஆலி என்ன அர்த்தம்னா அமுதம்னு அர்த்தமா ஓகேவா, அமுதம் அப்படின்னு அர்த்தமா. அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 2வது என்ன பார்ப்போம், சிறப்பு லகரலி. அந்த ஆலி ஓகேவா, சிறப்பு லகரலின்னா என்னது, ஆலினா கடல், நம்மளுக்கு தெளிவாக தெரியும் ஓகேவா. ஆலினா கடல் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெளிவாக தெரியும். அடுத்தது பாருங்கள், ஆலி எந்த லீ, பொதுலகர லீ தான் நம்ம 3வதாக பார்ப்போம். அது பார்த்துங்க ஆள்வோன் அப்படின்னு அர்த்தமா ஓகேவா. யார் வந்து நாட்டை ஆள்றாங்களோ அந்த ஆள்வோனுக்கு பேர் தான் அந்த ஆலி ஓகேவா. அப்போ 3 லீயும் நம்ம தெளிவாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு பள்ளி செவுத்தில் ஒட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய அந்த லீ, ஆலி அப்படின்னா அமுதம் அப்படின்னு தெரியணும். அடுத்தது சிறப்பு லகரம், அந்த லீ ஆலி வந்துச்சுன்னா கடல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அடுத்தது பொதுலகர லீ, அது வந்ததுன்னா ஆள்வோன் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெளிவாக தெரியணும் சரியா. அப்போ இதை நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஆலி ஆழி ஆலி அப்படின்றதுல கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க சரியா. அடுத்து பாருங்கள், ஆள் ஆள், இது நம்ம பார்த்தாச்சு முன்னாடியே ஓகேவா. இது நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு, இருந்தாலும் மறுபடியும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா. அப்போ ஆள் அப்படின்னா பாருங்கள் இந்த இல் ஓகேவா. எந்த இல்லை நமக்கு ஃபஸ்ட்டு எப்போவுமே எதை சொல்லுவோம், செவுத்தில் ஒட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய இல். அந்த இல் அப்படின்னா ஆலமரம் அப்படின்ட்டு ஒரு மீனிங் இருக்குது ஓகேவா. இதை நீங்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா. ஆள் அப்படின்னா ஆலமரம் அப்படின்ட்டு ஒரு மீனிங் இருக்குது சரியா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அல் பார்த்தோம் ஓகேவா. இப்போ பார்க்குறது என்னது, ஆள் அதுக்கப்புறம் ஆள் ஓகேவா. இங்கே அல் வந்து பார்த்திங்கன்னா இருள் மதில் அப்படின்னு பார்த்தோம். அது எதுக்கு, செவுத்தில் ஒட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய அந்த இல்லுக்கு. அதுவே பொதுலகரத்துக்கு என்ன பார்த்தோம், இது அல்லு அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ அடுத்து பாருங்கள், ஆள் ஓகேவா. ஸோ தெளிவாக படிக்கணுங்கிறதுக்காக தான் நான் மறுபடியும் மேலே போய் கூட காமிச்சேன். அப்போ ஆள் இந்த ஆள் அப்படின்னா ஆண் மகன் அர்த்தம். பொதுலகர இல் வந்திருக்கு சரியா. பொதுலகர இல் வந்துச்சு அப்படின்னா ஆண்மகன். அதுவே அந்த பள்ளி அதுக்கு வந்துச்சு அப்படின்னா என்னது, ஆலமரம் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. ஏன்னா அந்த லா தான் ஆலமரத்துக்கும் வரும் சரியா. அதை வச்சு நீங்கள் எடுத்துருங்க சரியா. நல்லா கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இலகு 2 இலகு இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா என்னது, இலகு ஓகேவா. இதுக்கு வந்து என்ன வரும்னா இலேசு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. இலேசுனா
ரொம்ப மெலிசாக இருக்கிறது. ஓகேவா, இலகுனா ரொம்ப இலகுவாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதாவது ரொம்ப மெலிசாக இருக்கிறது, தொட்டவுடனே உடஞ்சி போயிடும். ஓகேவா, இப்போ கண்ணாடி பார்த்தீங்கன்னா கையில் ஒரு குத்து விட்டிங்கன்னா உடையாது, பட் ஆனால் சின்னதாக ஒரு கல் எடுத்து போட்டு போவாங்க, உடஞ்சி போயிடும். ஓகேவா, அதனால் அதை வந்து இலேசு அப்படிம்பாங்க. அப்போ இலேசு அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது, ஒலிசை அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. ஓகேவா, அப்போ இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்போ இலகு அப்படின்னா இலேசு இல்லது ஒலிசை அப்படின்ட்டு 2 மீனிங் இருக்குது. அடுத்தது பொதுலகரலா. இந்த இலகு பார்த்தீங்க அப்படின்னா நெகில் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. ஓகேவா, என்னது நெகில் அப்படின்ட்டு ஒரு மீனிங் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும். இந்த இலகு அப்படின்னா என்ன அர்த்தம், நெகில். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இழிவு, 2 இழிவு இருக்குது. ஓகேவா, என்ன இழிவுனா சிறப்புலகிற இழிவை ஃபஸ்ட்டு பாருங்கள். இழிவுனா குற்றம் அப்படின்ட்டு இன்னொரு மீனிங் இருக்குது, இன்னொன்று ஈனம். ஈனம் அப்படின்ட்டு இன்னொரு மீனிங் இருக்குது. ஏன் இந்த குற்றம்னா இழிவான செயலை வந்து செய்கிறது. அப்போ அவன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு குற்றம் பண்ணியிருப்பான். ஓகேவா, அதே மாதிரி ஈனம்னா என்னது, ஈன புத்தி. அவன் என்னடா புத்தி, ஈன புத்தியாக இருக்கான் அப்படிம்பாங்க. இது ரொம்ப கேவலமான புத்தி, அதெல்லாம் வந்து ஈன புத்திம்பாங்க. அப்போ இந்த இழிவுனா என்ன அர்த்தம், சிறப்புலகரலி. ஓகேவா, சிறப்புலகரலி. இந்த இழிவுனா என்ன அர்த்தம், ஈனம், குற்றம். அடுத்தது இந்த இழிவு பொதுலகரலி. இந்த இழிவு வந்து நிந்தை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, என்ன அர்த்தம், நிந்தை. இதெல்லாம் பாருங்கள் ஞாபகமே வராது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக வந்து என்ன பண்ணணும், ஒரு நோட்டு போட்டு எழுதி வைக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணி படித்தாவது வைக்கணும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆப்பு கன்ஃபார்ம் ஆகிடும். அந்த ஆப்பை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. ஓகேவா, ஸோ அதை வந்து நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ இலகு என்ன பார்த்தோம், இலேசு அப்படின்னு பார்த்தோம். இன்னொன்று வந்து என்னது, ஒலிசை அப்படின்ட்டு பார்த்தோம். ஓகேவா, அடுத்தது இந்த இலகுன்னா என்னது, நெகில் அப்படின்ட்டு பார்த்தோம். ஓகேவா, என்னது நெகில் அப்படின்ட்டு பார்த்தோம். அடுத்தது இழிவு. இந்த இழிவு வந்துச்சுன்னா என்னது, ஈனம், குற்றம் அப்படின்னு பார்த்தோம். இந்த இழிவு வந்து என்ன பார்த்தோம், நிந்தை அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது பாருங்கள், இலைக்கு மட்டும் பாருங்கள் 3 இலை கொடுத்துருக்கான். ஓகேவா, இலை அப்படின்ற சொல்லுக்கு 3 இலை. அப்போ இலை ஃபஸ்ட்டு இலை பாருங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா, இலை எந்த இலை, செவுத்தில் அந்த பள்ளி கொட்டுற இலை வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இலைன்னா என்னது, வேப்பந்தலை இலை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செடி கொடியில் இருக்கக்கூடிய இலை. அப்போ இதை ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா, தலை அப்படின்ட்டு ஈஸியாக எடுத்துடலாம், வேப்பந்தலை. ஓகேவா, அதனால் தலைனா என்ன, சிறப்புலகிற லை வரும். ஓகேவா, அப்போ தலையின் ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்தது இந்த இலை பாருங்கள், நூற்கிற நூல்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதாவது ஒரு நூல் இருக்குது அப்படின்னா அது நூலாகிறதுக்கும் முன்னாடி கண்டிஷன் எப்படி இருக்கும், இப்போ இது நூல் நல்லா இந்த மாதிரி ஒரு கயிறு ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக மெலிசாக இருக்கும். அது நூல் ஆகிறதுக்கு முன்னாடி கண்டிஷன் தான், அதுதான் என்னது, இலை அப்படிம்பாங்க. ஓகேவா, அது பேர் தான் என்னது, நூற்கிற நூல் அப்படிம்பாங்க. அப்போ இலை அப்படின்னா நூற்கிற நூல், சிறப்புலகிற லை. அடுத்தது இலை, பொதுலகர லை வருது. ஓகேவா, பொதுலகர லை வருது. இது வந்து என்னென்னா மெலிஞ்சு போகிறது. ஓகேவா, அவன் ரொம்ப இழைச்சிட்டான்பா, அவன் ஆளே பாவம், அவன் ரொம்ப இழைச்சிட்டான் அப்படின்றாங்கல்ல. அப்போ மெலிந்து போகிறது. அப்போ மெலி, இன்னொன்று வேலின்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ ஆடு இருக்கும், அந்த ஆட்டு பட்டிக்கு இந்த மாதிரி வேலி வந்து பார்த்திங்கன்னா அப்படி சதுரமாக ஒரு வடிவில் வந்து நீங்கள் வந்து போட்டிருப்பீங்க. அந்த வேலிக்கு தான் இலைன்னு சொல்லுவாங்க. எந்த இலை, பொதுலகர லை வரணும். அப்போ நீங்கள் இந்த இடத்துல கிளியராக பார்த்துக்கணும். அப்போ வேலின்னு ஒரு மீனிங் இருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே இந்த மெலிதல் தான் படிச்சிருப்போம். மெலிந்து போதல். இலை அப்படின்னா பொதுலகர லைனா மெலிந்து போதல் தான் படிச்சிருப்போம். அந்த வேலின்றது படிச்சிருக்க மாட்டோம். ஸோ அது இங்கே டிஃப்ரெண்ட்டாக வருது. ஸோ இந்த இலைனா வேலின்றது ஒன்று எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்றத நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா, சரி. அடுத்தது பாருங்கள், உளம் ஃபஸ்ட் என்னது, செவுத்தில் ஓட்டுற அந்த பள்ளிக்கு வரக்கூடிய அந்த லா, அது உளம் பார்த்திங்கன்னா திரண்ட கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, என்னது, திரண்ட அந்த கல்லுக்கு பேர் தான் வந்து என்னது, உளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உளம்னா உள்ளம்னு அர்த்தம். அந்த உள்ளத்தோட இதுதான் என்னது, உளம் அப்படின்றாங்க. ஓகேவா, அப்போ இதை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேவா, என்னது, உள்ளம் அப்படின்றது தான் உளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உளம் இது ரெண்டுத்துக்கும் மீனிங் பார்த்துக்கோங்க. ஓகேவா, இந்த ஃபஸ்ட் என்னது, பள்ளி கூட செவுத்தில் ஓட்டுற பள்ளி, அந்த பள்ளிக்கு வரக்கூடிய அந்த லா உளம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், திரண்ட கல் அப்படின்னு அர்த்தம். அதுவே உளம். ஓகேவா, என்னது, பொதுலகரலா வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், உள்ளம் அப்படின்ற அர்த்தம். ஓகேவா, அடுத்தது பாருங்கள், நம்ம இதுவே உள்ளது அப்படின்றத வந்து எப்படி எழுதுவாங்கன்னா உளதுன்னு எழுதுவாங்க. ஓகேவா, இதே மாதிரி தான் உள்ளம் அப்படின்றத இங்கே உளம்னு எழுதியிருக்கான். சரியா, நீங்கள் வந்து கன்ஃபியூஸாக ஆகிக்க தேவையில்ல. ஓகேவா, அதோட அதே மாதிரி தான், சேம் அதே தான். அடுத்து பாருங்கள், உலர்தல் 2 இது கொடுத்துருக்கான். ஓகேவா, உலர்தல்லையே 2 கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு உலர்தல் பாருங்கள், செவுத்தில் ஓட்டுற அந்த பள்ளிக்கு வரக்கூடிய உலர்தல் அப்படின்னா காய்தல் இல்லது வாடல் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கே தெரியும். ஓகேவா, இப்போ ஒரு பூ வாங்கி வச்சுருக்கீங்க, வெளியவே வச்சிட்டிங்கன்னா என்ன சொல்லுவீங்க, அது பூ வளருதுடா, அது ரொம்ப காஞ்சி போயிருண்டா, அதுக்கப்புறம் அது தலையில் வைக்க முடியாதுடா, அது உலர்ந்து போயிட்டே இருக்குடா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம பேச்சு வழக்கில் கூட பாருங்கள், உலர்ந்துன்னு சொல்ல மாட்டோம், வளர்ந்து போச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். ஓகேவா, அப்போ உலர்தல்னால் அது காய்தல் இல்லை வாடுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்தது உலர்தல் அப்படின்னா தடவல், இல்லை அப்படின்னா சுழலல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இந்த உலர்தல்னால் என்னது, பொதுலகரலா. இந்த பொதுலகரலால் வரக்கூடிய உலர்தல் அப்படின்னா தடவல் இல்லைனா சுழலல். ஸோ இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தயவு செஞ்சு இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா,
தடவல் இல்லை அப்படின்னா சுழலல். ஓகேவா, தடவல் இல்லை அப்படின்னா என்னது, சுழலல். அடுத்து பாருங்கள், உழவில் 3 டைப். ஓகேவா, உழவு, உழவு, உழவு. ஓகேவா, 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு உழவு என்னது, செவுத்தில் ஒட்டினா அந்த பள்ளிக்கு வரக்கூடியது. உழவு அப்படின்னா உலாத்து அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, உலாத்துன்னா என்ன வருது, உலா வருது. ஓகேவா, உலாவுதல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்களா, தலைவன் வந்து உலா வரான் அப்படின்ற மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்களா, தலைவி வந்து உலா வராங்க தலைவனை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி உலாலாம் படிச்சிருப்பீங்க. குலோத்துங்கனை பற்றிலாம் படிக்கும்போதெல்லாம் வந்து இந்த உலா அப்படின்ற நூல்லாம் வந்து படிச்சிருப்பீங்க. ஓகேவா, ஒட்டக்குத்தர் வந்து எழுதியிருப்பார் குலோத்துங்கன் உலா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்தலா, ஓகேவா, அந்த செவுத்தில் வரக்கூடிய அந்த பள்ளி, அந்த பள்ளிக்கு வரக்கூடிய அந்தலா உழவு அப்படின்றது வந்துச்சு அப்படின்னா அது வந்து உலாத்து அப்படின்னு அர்த்தம். இன்னொரு உழவு, சிறப்புலகரலாம் வந்து நம்மளுக்கே தெரியும். உழவுன்னா என்னது, ஏரோட்டுறது. அப்போ பயிர் தொழில். சரியா, ஏரோட்டுறது பயிர் தொழில். இன்னொரு உழவு அப்படின்னா உழவு பார்க்குறது, உளவுத்துறைன்னு சொல்கிறாங்கல்ல, உழவு பார்க்குறது. ஓகேவா, அது என்ன, அது வேவு, வேவு பார்க்குறது. இல்லை அப்படின்னா ரகசியம்னு அர்த்தம், அந்த ரகசியத்தை பாதுகாக்கிறது. ஓகேவா, இன்னொரு உழவுன்னா என்னது, ரகசியத்தை பாதுகாக்கிறது. இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், வேவு, வேவு பார்க்குறது. ஓகேவா, இல்லை அப்படின்னா அது ஒற்றர்கள், ஒற்றர்கள். ஓகேவா, ஒற்றர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் உழவு அப்படின்ற ஒரு செயலில் வந்து ஈடுபடுவாங்க. அடுத்தது பாருங்கள், உலன்னு 2 உல கொடுத்துருக்கான். ஓகேவா, உல அப்படின்னா ஃபஸ்ட்டு சிறப்புலகர லா பாருங்கள். ஓகேவா, சிறப்புலகர லா பாருங்கள், என்ன கொடுத்துருக்கான், பண்படுத்த அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்ம உழவுதலுக்கு ஓகேவா, உல அப்படின்னா என்ன அர்த்தம், பண்படுத்த அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. அடுத்தது இந்த உல பாருங்கள், பொதுலகரல, பொதுலகரல வந்து பார்த்திங்கன்னா உள்ளன அப்படின்றத உலன்னு கொடுத்துருக்கான். இல்லை அப்படின்னா உலன அப்படிம்பா. ஓகேவா, உள்ளனாவா உலன அப்படிம்பா. ஸோ எப்படி வேணால் சொல்லுவாங்க. ஓகே, அதான் நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். சரியா, நீங்கள் அது 2ஐயும் பார்த்துக்கணும். ஓகேவா. ஸோ நான் இன்னொரு தடவை கூட சொல்கிறேன் பாருங்கள், இந்த உல அப்படின்னா பண்படுத்தன்னு அர்த்தம். ஓகேவா, எந்த உல, இந்த உல அப்படின்னா என்னது, பண்படுத்த அப்படின்னு அர்த்தம். ஸோ இதையும் நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா. அடுத்து என்னது, உளி. உளி அப்படின்னா என்னது, இடம். அது சாரி, இந்த உல அப்படின்னா உள்ளன அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்து பாருங்கள், உளி. உளின்னா என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டு எந்த லீன்னு பாருங்கள், சிறப்பு லகர லீ கொடுத்துருக்கான். உளி அப்படின்றது பார்த்திங்கன்னா இடம், இல்லை அப்படின்னா பக்கம் அப்படின்றாங்க. ஓகேவா, ரெண்டுமே பாருங்கள் மீனிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, என்னது, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மீனிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்து பாருங்கள், இன்னொரு உளி சொல்கிறாங்க. எந்த உளி, இந்த பொது லகரலி. இந்த உளினா தரிக்கும் கருவி அப்படின்றாங்க. ஓகேவா, என்னது, தரிக்கும் கருவி. நீங்கள் படிச்சிருப்பீங்க, உளியால் சிலை செய்தான். உளியாயில், உளியால் சிலை செய்தான். அப்போ இந்த இடத்துல உளி அப்படின்றது ஒரு கருவியை குறிக்குது. ஓகேவா, சிலை செய்தான். அப்போ இந்த இடத்துல என்ன, அது உளி அப்படின்றது என்ன, அது ஒரு கருவி குறிக்குது. அப்போ உளினா எந்த லீ, பொதுலகர லீ வரணும். அப்போ பொதுலகர லீ வந்தால் என்னது, தரிக்கும் கருவி அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். இன்னொரு உளி, சிறப்பு லகர லீ வந்தால் என்னது, இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு மைண்டுக்கு வரணும். சரியா. அடுத்து பாருங்கள், உழுக்கு, உழுக்கு 2 மீனிங் கொடுத்துருக்கான். அதாவது உழுக்கு அப்படின்னா பாருங்கள், லூ. ஓகேவா, நமக்கு எந்த லூ, செவுத்தில் ஒட்டுற பள்ளிக்கு வரக்கூடியல அந்த லூ கொடுத்துருக்கான். ஓகேவா, உழுக்கு அப்படின்னா குலுக்கிறது. ஓகேவா, குலுக்கிறது. இல்லை அப்படின்னா அசை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அசைஞ்சு போகிறது. ஓகேவா, அசைஞ்சு போகிறது இல்லை குலுக்கிறது. ஓகேவா, அதான் உழுக்கு அப்படின்றாங்க. இன்னொரு உழுக்கு அப்படின்னா பொதுலகர லூவில் உழுக்கு அப்படின்னா கால் சுளுக்கிக்குச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, சுளுக்கு, சு லூ இக்கு, அதுவுமே பாருங்கள் பொதுலகர லூ தான் வரும். ஓகேவா, உழுக்கு சுளுக்கு. அப்போ பாருங்கள் ரைமிங்காக வேர்டே வருது. ஓகேவா, உழுக்கு சுளுக்கு. இன்னொன்று என்ன, அது உழுக்கு குலுக்கு. அப்போ பாருங்கள் நீங்கள் இதிலேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து படிச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், உலை, உலை, உலை. இதை நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்குவோம். இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அப்போ உலை அப்படின்னா கொள்ளனு உலை, இல்லை நீர் உலைன்னு சொல்லுவாங்க. அதாவது நிறையா அணுக்கரு உலைன்னு நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க தமிழில். ஓகேவா, என்னது, அணுக்கரு உலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ இது எதுக்கு வரும், இந்த அணுக்கரு உலைன்றது எந்த லை வரும் அப்படின்னா செவுத்தில் ஓட்டுற அந்த பள்ளி, அந்த லா வரும். ஓகேவா, அந்த லா வரும். அதுதான் என்னது, அணுக்கரு உலை அப்படிம்பாங்க. அதுவே சிறப்பு லகர லை வந்துச்சுன்னா மான் அர்த்தம். ஓகேவா, உலைனா என்னது, ஒரு மான் வகையை சேர்ந்தது அப்படின்னு அர்த்தம். நம்ம தொல்காப்பியர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து உலை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பார், இந்த மான் வகை. ஓகேவா. அடுத்து பாருங்கள், இந்த உலை பொதுலகர லை வந்துச்சு அப்படின்னா பிடரி மயிர்னு அர்த்தம்.
ஓகேவா? என்ன அர்த்தம்? பிடரி மயிர் அப்படின்னு அர்த்தம். ஸோ மீனிங் இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம தெளிவாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு உலை எதுக்கு? செவுத்தில் விட்டுற அந்த பள்ளிக்கு வரக்கூடிய லா, அந்த உலை வந்துச்சுன்னா கொல்லணு உலைன்னு அர்த்தம், இல்லை நீர் உலை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது உலை சிறப்பு லகரலை வந்துச்சுன்னா பக்கம் அப்படின்னு அர்த்தம், இல்லை மான் அர்த்தம். நம்ம மான் மட்டும்தான் பார்த்தோம், ஆனால் பக்கம் வந்து பார்க்கல. இதே மாதிரி பக்கம்ன்றது இன்னொரு இடத்துக்கு பார்த்தோம். எதுக்கு வரும்? உளி சிறப்பு லகர லீக்கு வரும். ஓகேவா? என்ன வரும்? பக்கம் அப்படின்ட்டு வரும், இடம் அப்படின்ட்டு வரும். நம்ம முன்ன தான் பார்த்தோம். இருங்க நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், உளி அப்படின்னா சிறப்பு லகர லீக்கு பாருங்கள், இடம் வரும், பக்கம் வரும். சரியா? அப்போ இன்னொரு பக்கம் எதுக்கு வருது? உலை அப்படின்ற இடத்துக்கு வருது. ஓகேவா? ஏன்னா மான் அப்படின்ற பொருளையும் குறிக்கும், அதே மாதிரி பக்கம் அப்படின்ற பொருளையும் குறிக்கும். ஸோ அந்த உலை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது இன்னொரு உலை அப்படின்னா பிடரி மயிர் தான் நம்மளுக்கு தெரியும். சேரு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? அப்போ இந்த உலை அப்படின்னா பிடரி மயிர் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? சிங்கத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா பிடரி மயிர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அதிகமாக இருக்குன்றதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அப்போ இந்த உலைன்னா என்ன அர்த்தம்? சேரு அப்படின்ட்டு இன்னொரு மீனிங் இருக்குது. ஸோ அதை நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், உள் அப்படின்னு 2 கொடுத்துருக்கான். உள் அப்படின்னா செவுத்தில் ஒட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய ஃபஸ்ட்டு இல்லு. அடுத்தது பொதுலகர இல்லு. இந்த 2 இல்லுக்குமே என்னென்ன வித்தியாசம் நம்ம பார்க்கணும். இந்த உள் அப்படின்னா தேங்காய் உரிக்கும் கருவிக்கு பேர் தான் உள் அப்படின்றாங்க. ஓகேவா? இந்த உள்னா என்னது? தேங்காய் உரிக்கும் கருவியாம். ஸோ இதை கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. தேங்காய் உரிக்கும் கருவி. அப்போ இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. இன்னொரு உள்னா என்னது? உட்புறம். ஓகேவா? உள்ளே அப்படின்னு சொல்கிறோமா, அதான் என்னது? உட்புறம். ஸோ 2 உள்ளுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்தது உள்கு. ஓகேவா? உள்கு அதே மாதிரியே தான் செவுத்தில் ஒட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய அந்த இல்லு. ஓகேவா? உள்கு. இன்னொரு உள்கு என்னது? பொதுலகர இல்லு. 2 உள்கும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த உள்கு அப்படின்னா சுங்கம்னு அர்த்தமா. ஓகேவா? என்னது? சுங்கம் அப்படின்னு அர்த்தமா. அடுத்தது இந்த பொதுலகர இல்லை, இது வந்து உள்கு அப்படின்னா நினைன்னு அர்த்தமா. ஓகேவா? இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? நம்ம இதில் பார்த்தோம், நகர வேறுபாட்டில் உன் அப்படின்னா நினை அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? இதுவே உன்னி 2 சுழி இன்னு நீ வந்துச்சு அப்படின்னா நினைத்து அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? என்னது? நினைத்து அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரியே தான் இங்கேயும் கொடுத்துருக்கான். நினை உள்கு அப்படின்னா நினைன்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? உள்கு அப்படின்னா நினைன்னு கொடுத்துருக்கான். எதுக்கு? இந்த இல்லுக்கு. எந்த இல்லுக்கு? பொதுலகர இல்லுக்கு. அதுவே அந்த பள்ளிக்கு வரக்கூடிய அந்த இல்லு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சுங்கம் அப்படின்னு அர்த்தம். சரியா? நீங்கள் 2க்குமே கன்ஃபியூஸ் ஆகாத தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்தது உள்ளம் பாருங்கள், பொதுலகர இல்லுக்கு ஈஸியாக போட்டுடலாம். உள்ளம்னா மனம், சித்தம், அகம், இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. உள்ளம்னா என்னது? மனம், சித்தம், அகம், இது எல்லாமே உள்ளத்துக்கு வரும். பட் இன்னொரு உள்ளம் கொடுத்துருக்கான். எந்த இல்லு கொடுத்துருக்கான்? நம்ம செவுத்தில் ஒட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய அந்த இல்லு கொடுத்துருக்கான். அந்த உள்ளம் அப்படின்னா ஓர் மீன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? என்னது? ஓர் மீன். ஸோ இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? உள்ளம்னா ஒரு உள்ளம் நம்மளுக்கு தெரியும். பொதுலகர இல்லு போட்டால் எல்லாருமே கரெக்டாக அடிச்சிடலாம். மனம்னு சொல்லி, இல்லை சித்தம், அகம், உள்ளம், இதெல்லாம் நம்ம அழகாக அடிச்சிடலாம். ஓகேவா? அதுவே நம்ம உள்ளம், இந்த உள்ளம் கேட்டோம்னா நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. அப்போ ஓர் மீன் அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாக தெரியணும். ஓகேவா? அப்போ அடுத்து பாருங்கள், எலும்புக்கு 2 லூ கொடுத்துருக்கான். ஓகேவா? ஃபஸ்ட்டு லூ பாருங்கள், செவுத்தில் ஒட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய எலும்பு. இது ஈஸியாக எல்லோரும் போட்டலாம். எலும்புனா நம்ம உடலில் உள்ள எலும்பு. ஓகேவா? என்னது? உடலில் உள்ள எலும்பு அப்படின்ட்டு ஈஸியாக போட்டலாம். இன்னொரு லூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லூ கொடுத்துருக்கான். ஓகேவா? எலும்புக்கு எந்த லூ கொடுத்துருக்கான்? நம்ம லகரம், சிறப்பு லகர லூ கொடுத்துருக்கான். அந்த லூ வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது? எலும்பு அப்படின்னா உயர்னு அர்த்தம். ஓகேவா? இல்லைனா தூங்கி எந்திரிச்சிட்டியா அப்படின்னு கேட்டது எலும்பிட்டியா அப்படிம்பாங்க. அந்த லூ வந்து எங்கே வரும்? உயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனிங்கை கரெக்டாக எடுத்துக்கணும். ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்கான்? உயர்னு கொடுத்துருக்கான். இல்லை தூங்கி எலும்பு, இல்லை எந்திரி எலும்பு அப்படின்னு சொல்கிறோமா, அதுக்கு இந்த லூ தான் வரும். ஓகேவா? அதையும் நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், எல் ஃபஸ்ட்டு பாருங்கள், எந்த இல்லு கொடுத்துருக்கான்? எல் அப்படின்றதுக்கு நமக்கு எப்பவும் போல் பள்ளி, செவுத்தில் ஒட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய இல். இந்த எல் அப்படின்னா பகல்னு அர்த்தம். நம்ம இதுவே அல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இரவுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே எல் அப்படின்னா என்னது? பகல்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா சூரியன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நீங்கள் அந்த யாமம், மாலை, வைகிற, ஏற்பாடு, நண்பகல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அதில் ஏற்பாடு அப்படின்ட்டு வரும். ஓகேவா? இந்த ஏற்பாட்டை எப்படி பிரிப்பாங்க? எல் ப்ளஸ் பாடு அப்படின்னு பிரிப்பாங்க. எல் அப்படின்னா சூரியன், பாடு அப்படின்னா மறையும் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் மறையும் நேரத்தை குறிக்க தான் அந்த ஏற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் இதில் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். அப்போ அந்த எல் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்னா சூரியன் அப்படின்ட்டு இன்னொரு மீனிங்கும் இருக்குது, பகல் அப்படின்ட்டு இன்னொரு மீனிங்கும் இருக்குது. ஸோ 2த்தையும் நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்தது எல் அப்படின்னா பொதுலகர இல்லு. இது வந்து என்னது? ஒரு தானிய வகை. ஓகேவா? இது வந்து என்னது? ஒரு தானிய வகை. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த எள்ளுக்கு நிந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்ன சொல்லுவாங்க? நிந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2த்தையும் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க.
ஓகேவா. அடுத்தது பாருங்கள் ஒளி 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 3 லீ கொடுத்துருக்கான். ஸோ இந்த 3 வரது எப்போவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தயவு செஞ்சு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கணும். ஓகேவா. ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம எப்போவுமே என்ன பார்ப்போம், செவுத்தில் ஒட்டுற பல்லிக்கு வரக்கூடிய அந்த லீ. அப்போ அந்த ஒளி வந்துச்சுன்னா சவுண்டு. ஓகேவா. அப்போ சத்தம். சரியா. இதை நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்தது என்னது, ஒளி சிறப்புலகர லீ. ஓகேவா. சிறப்புலகர லீனா அவனை ஒழிச்சிரு அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கு. ஓகேவா. இது என்னது, நீங்கு இல்லை நீங்கிய. அடுத்தது ஒளி பொதுலகரளி. பொதுலகரளினா நான் வெளிச்சம்னு அர்த்தம். வெளிச்சத்தை நம்மளால் பார்க்க முடியுதா, அந்த ஒளி. இப்போ கண்ணு தெரியலன்னு என்ன சொல்லுவாங்க, உனக்கு ஒளி தெரியுதா, கண்ணு ஒளி வெளிச்சம் தெரியுதா. அப்போ வெளிச்சத்துக்கு எந்த லீ வரும், பொதுலகர லீ வரும். அதான் நான் வெளிச்சம். இல்லை கரெக்டாக சொல்லணும்னா பிரகாசம் இல்லை அறிவு. ஓகேவா. இந்த ஒளினா என்னது, அறிவு அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா என்னது, பிரகாசம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா. 3 லீயும் ரொம்ப முக்கியம். ஓகேவா. ஃபஸ்ட் லீ என்னது, செவுத்தில் ஒட்டுற பல்லிக்கு வரக்கூடிய அந்த லீ. அந்த லீ வந்துச்சுன்னா சத்தம், ஒளி. அடுத்து ஒளி சிறப்புலகர லீ வந்தால் நீங்கு. அடுத்தது ஒளி எந்த லீ, பொதுலகர லீ வந்தால் என்னது, பிரகாசம் இல்லைனா அறிவு. அடுத்தது ஒள். ஓகேவா. ஓ இல் ஒள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொதுலகர இல்லு. ஃபஸ்ட்டு வந்து பல்லிக்கு வரக்கூடிய அந்த இல்லு அது வந்துட்டா ஒள் அப்படின்னா ஒளி குறிப்பு, இல்லை அப்படின்னா முடிவிடம்னு சொல்கிறாங்க. ஒள் அப்படின்னா என்ன அர்த்தம், முடிவிடம். ஓகேவா. முடிவிடம். இல்லை அப்படின்னா ஒளி குறிப்பு. எந்த லீ, சவுண்டுக்கு வரக்கூடிய லீ, ஒளி குறிப்பு. சரியா. ஏன் சவுண்டுக்கு வரக்கூடிய லீ கொடுத்துருக்காங்க, அங்கே ஒல் அப்படின்றது எந்த இல்லு, அந்த பல்லிக்கு வரக்கூடிய அந்த இல்லு தான். ஓகேவா. அதை தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஒளி குறிப்புக்கு வரக்கூடியதும் அந்த லீ தான் வரும். ஸோ அதை நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இன்னொரு மீனிங் என்ன இருக்குது, முடிவிடம்னு ஒரு மீனிங் இருக்குது. ரெண்டுத்தையும் பார்த்து வச்சுக்கணும். ஒல் அப்படின்னா முடிவிடம், ஒளி குறிப்பு. அடுத்தது ஒல். ஓகேவா. இதனால் அது பொதுலகர இல்லு. ஒல் அப்படின்னா அழகு. ஸோ இதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேவா. ஒல் அப்படின்னா என்னது, அழகு. சரியா. அடுத்தது பாருங்கள் களம். களம் 2 கொடுத்துருக்கான். ஓகேவா. களம் ஃபஸ்ட்டு பாருங்கள், களம் செவுத்தில் ஒட்டுற பல்லிக்கு வரக்கூடிய இல்லை. களம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, கப்பல் அப்படின்ட்டு ஒரு மீனிங் இருக்கும். களம்னா என்னது, கப்பல் அப்படின்ட்டு ஒரு மீனிங் இருக்கும். இன்னொன்று பாருங்கள், இந்த களம் அப்படின்றது எப்படி மாறும்னா கலன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ இந்த கலன்னா என்ன அர்த்தம், பாத்திரம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. இந்த களம்னா களம்னாலும் ஒன்று தான். அதை வந்து பார்த்திங்கன்னா என்னது, இந்த இடத்துல வந்து இன்னா மாறும், அதனால் பாத்திரமாக மாறும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கான், பாத்திரம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கணும். ஓகேவா. உங்களால் எடுக்க முடியலன்னா சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி மாற்றி பார்க்கணும். அப்போ பாருங்கள், களம் அப்படின்னா என்ன அர்த்தம், பாத்திரம் அப்படின்னு அர்த்தம், இல்லைனா ஓரளவு அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெண்டுத்தையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த களம் போர்க்களம் அப்படின்ட்டு இப்போ தெரியும். பொதுலகரலாக கொடுத்துருக்கான். பொதுலகரலானா என்னது, போர்க்களம். சரியா. பொதுலகரலானா என்ன அர்த்தம், போர்க்களம். இல்லை அப்படின்னா நெற்களம், இல்லைனா மிடருன்னு அர்த்தம். மிடருன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், கழுத்து அப்படின்னு தெரியும். அப்போ இந்த களம்னாலும் பாருங்கள், கழுத்து அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. மிடரு அப்படின்னு சொல்லலாம், இல்லை போர்க்களம்னு சொல்லலாம், இல்லை நெற்களம்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா. இந்த களம் பொதுலகர களம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்த்து வச்சுக்கணும். மிடரு அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். மிடருனா கழுத்து அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அடுத்து போர்க்களம் அப்படின்றதுக்கும் இதுதான் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா நெற்களம், நெல்கள்லாம் குளிச்சு வச்சுருப்பாங்க, நெற்களம். அதுக்கும் என்னது, இந்த லா தான் வரும். அடுத்தது பாருங்கள், கலர். கலர்னு 2 இருக்குது. ஓகேவா. கலர் கலர். அப்போ ஃபஸ்ட்டு செவுத்தில் ஒட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய லா. அந்த கலர் பார்த்திங்க அப்படின்னா கீழ் மக்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. கலர் அப்படின்னா கீழ் மக்கள். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கலர்னா பாரதிதாசன் கலர் நிலம் போன்றது அப்படின்ட்டு ஒரு லைனை வந்து கொடுத்து சொல்லியிருப்பார் பாரதிதாசன். ஓகேவா. அப்போ கலர் நிலம் அப்படிம்பாங்க. எந்த லா, பொதுலகரலா வந்தால் கலர் நிலம். அதுவே செவுத்தில் ஒட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய அந்த லா வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், கீழ் மக்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் வித்தியாசம் தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்தது பாருங்கள், களவு களவு. ஓகேவா. களவு களவு. அப்போ இதுக்கும் நீங்கள் நல்லா வந்து வித்தியாசம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு களவு பாருங்கள், காலவு. களவு எந்த லா, செவுத்தில் ஒட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய அந்த லா. அந்த லா வந்துச்சு அப்படின்னா கூட்டு அப்படின்னு அர்த்தம். களவுனா என்னது, கூட்டு அப்படின்னு அர்த்தம். இதுவே பொதுலகர லா வந்துச்சு அப்படின்னா திருட்டுன்னு அர்த்தம். சரியா. களவாணி அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுக்கு பொதுலகரலாக தானே வரும். அப்போ களவு அப்படின்னா திருட்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், களி களி களின்னு 3 லீ கொடுத்துருக்கான். ஸோ அப்போ நீங்கள் இதை தெளிவாக பார்க்கணும். எப்போவுமே இந்த 3 இது வந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா அதை தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லா முக்கியமாக கேட்பான். அப்போ ஃபஸ்ட்டு களி எந்த லீ, செவுத்தில் ஒட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய ஃபஸ்ட்டு லீ. அந்த லீ வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், ஒளி அப்படின்னு அர்த்தம். ஒளி. அப்படி இல்லை அப்படின்னா வறுமைன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா கலியுகம்னு சொல்கிறோம்ல, ஓர் யுகம். ஓகேவா. என்னது, ஒரு யுகம்.
கலியுகம் தான் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். அப்போ கலியுகம்ன்றதுக்கு எந்த லீ வரும்? இந்த செவுத்தில் ஒட்டுற பல்லி, அந்த லீ தான் வரும். சரியா? அப்போ இதை கொஞ்சம் நல்லா வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். அப்போ இந்த கலினா, களி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒளி, வறுமை, ஓர் யுகம். அடுத்தது களி, எந்த லீ? சிறப்புலகிற லீ. இந்த களி அப்படின்னா நீக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? என்ன அர்த்தம்? நீக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? களி, கலை, நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் படிச்சிருப்பீங்க, தமிழ் சொல்வளம் டாப்பிக்கில் நீங்கள் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. களி, களி, கலை, மூங்கில், மூங்கிலோட அடி அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள்லாம் நிறைய படிச்சு, கரும்பு, கரும்போட அடி அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அது நம்மளுக்கு இங்கே வேணாம். நீங்கள் இந்த பொருள் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ களி அப்படின்னா நீக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதே மாதிரி நம்ம இன்னொன்று என்ன பார்த்தோம்? அலி அப்படின்னாலும் என்னது? நீக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னொரு களி, எந்த லீ? பொதுலகரலி. இந்த களினா மகிழ்ச்சின்னு அர்த்தம். களிப்பு, மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். ஸோ இது கூட நீங்கள் போட்டுருவீங்க. களினா மகிழ்ச்சின்னு இதை நீங்கள் ஈஸியாக எடுத்துருவீங்க. ஓகேவா? பட் ஃபஸ்ட்டு வந்து அந்த களிக்கு ஒளியும் வரும், வறுமையும் வரும், ஒரு யுகமும் வரும். ரெண்டாவது அந்த சிறப்புலகரலிக்கு நீக்கு மட்டும்தான் வரும். சரியா? அடுத்தது பாருங்கள், கலை, கலை, கலை. 3 கலை கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு கலை பாருங்கள், என்னது? நம்ம செவுத்தில் ஒட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய இலை. அந்த இலை வந்துச்சுன்னா கலைனா ஆண்மான் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று பாருங்கள், மேகலை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? மேகலை, ஆண்மான். ஏன் இந்த மேகலை சொல்கிறாங்க? கலை அப்படின்றது நல்லா கலையாக அழகாக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? அது வந்து முகத்தில் வரக்கூடிய அந்த கலை, அது வந்து கீழே இருக்கிறதுக்கு வந்துடும். ஓகேவா? அப்போ அதுக்கு பேஸ் பண்ணி வரனால, இந்த கலைக்கு பேஸ் பண்ணி வரனால இந்த மேகலையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த கலைன்னா என்னது? மேகலை. ஓகேவா? மேகலை. அப்போ இந்த கலைன்ற வார்த்தை இந்த மேகலையில் வந்திருக்கும். ஓகேவா? இப்போ புரியுதா நான் ஏன் சொல்கிறேன்னு? அப்போ அதனால் இந்த வார்த்தை எடுத்துக்கோங்க. அடுத்தது இன்னொன்று, கலைனா ஆண்மான்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அப்போ இந்த கலைனா என்னது? மேகலை, ஆண்மான். அப்போ கீழே இருக்கக்கூடிய கலையை கொடுத்துருக்கான். சிறப்பு லகரலை. கலை அப்படின்னா கரும்பு. ஓகேவா? இல்லை அப்படின்னா மூங்கில் அப்படின்ட்டு 2 மீனிங் இருக்குது பாருங்கள். அப்போ கலைனா என்ன அர்த்தம்? சிறப்பு லகரலைக்கு கலை அப்படின்னா கரும்பு. இன்னொன்று என்னது? இல்லை அப்படின்னா மூங்கில். ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு முக்கியம். இன்னொரு கலை பாருங்கள், கலை பொதுலகரலை வருது. அப்போ பொதுலகரலை வந்தால் என்ன? அழகுன்னு தெரியும். முகம் நல்லா கலையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம். அழகு. இல்லை அப்படின்னா அயர்வு. சரியா? அயர்வு பாருங்கள் புதுசாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த புதுசாக வரதை கொஞ்சம் நல்லா நோட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்து போகலாமா? அடுத்து பாருங்கள், கலைவு, கலைவு 2 இருக்குது. சரியா? கலைவு, கலைவு 2 இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ கலைவு ஃபஸ்ட்டு செவுத்தில் விட்டுற அந்த பள்ளிக்கு வரக்கூடிய லை. அந்த கலைவுனா குலைவு அப்படின்னு அர்த்தமா? ஓகேவா? கலைஞ்சிருச்சு அப்படிம்பாங்க. இல்லைனா பிரிவுன்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது பிரிவுனா பிரிஞ்சிருச்சு. இல்லை அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பிரிவு இருக்கிறது. ஓகேவா? நீங்கள் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்று பாருங்கள், இந்த கலைவுனா கலைஞ்சிருச்சு. ஓகேவா? இங்கே குலைவுன்றாங்க, இங்கே கலைவுன்றாங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு வர கலைவு என்னது? குலைவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? குலைவு. இது குலைவுனா இப்போ ஒரு பொருள் இப்படி இருக்குன்னு வைங்களேன், அப்படியே கொத்து கொத்தா கொத்து கொத்தா கொத்து கொத்தா நிறையா அப்படியே குழஞ்சிக்கிட்டே போகிறது. அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா குலைவும்பாங்க. ஓகேவா? நீங்கள் திராட்சை கூட எடுத்துக்கோங்க, குலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஓகேவா? திராட்சை வந்து குலைன்னு சொல்லுவீங்க. இது பிரிவு. அப்போ ஒரு இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறைய பிரிவுலாம் வந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இருக்குது. அதுக்கு பேர் தான் இந்த கலைவு. ஓகேவா? கீழே இருக்கக்கூடிய இந்த கலைவு என்ன அப்படின்னா கலைஞ்சிறது. ஓகேவா? என்னது? கலைஞ்சிறது. அப்போ கலைதல் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், கல், கல் 2 கல்லுக்கு வித்தியாசம் கேட்குறாங்க. ஓகேவா? எந்த கல்? ஒரு கல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னது? நம்மளுக்கு பள்ளிக்கு வரக்கூடிய அந்த இல், செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய அந்த இல். அந்த இல் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? கல். ஓகேவா? என்ன கல்? அந்த பாறையிலேருந்து உடச்சா கல் வரும்ல, அந்த கல். இன்னொன்று என்னது? மலை. ஓகேவா? மலையில் இருக்கக்கூடிய கல். கல்னா மலைன்னு ஒரு பொருள் இருக்குது, கல் அப்படின்னும் இன்னொரு பொருள் இருக்குது. இன்னொரு கல் பாருங்கள், மது இல்லை வண்டு. ஓகேவா? கல், கல் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா? பனை மரத்துலேருந்து வரக்கூடிய அந்த கல் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோமா? அந்த கல் என்னது? மது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா கல் அப்படின்னா என்னது? வண்டுன்னு சொல்லுவாங்க. இது 2க்கும் எந்த இல் வரும்? பொதுலகர இல் வரும். பொதுலகர கல் வந்தால் என்ன அர்த்தம்? மது, வண்டு. அதுவே பள்ளிக்கு வர, செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய இல், அந்த இல் வந்துச்சுன்னா என்னது? கல், மலை. அடுத்து பாருங்கள், கல்லல், கல்லல். ஸோ இதுலேயும் பாருங்கள் 2 கொடுத்துருக்கான். கல்லல், கல்லல். அப்போ இதுவும் செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய இல்லு. அடுத்து பொதுலகர இல்லு. ஃபஸ்ட்டு இது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கல்லல் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? கல்லுதல். பேர்லேயே இருக்குது. கல்லல், கல்லுதல். அடுத்து கல்லல், களவு செய்தல். பாருங்கள், 2மே பேர்லேயே வந்துருச்சு. ஸோ இது நீங்கள் படிக்கணும்னு அவசியமில்லை, அதை ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்தது பாருங்கள், கள்ளி, கள்ளி. பாருங்கள் 2 இருக்குது. ஓகேவா? கள்ளி, கா, இல்லி. ஃபஸ்ட்டு என்ன? செவுத்தில் ஓட்டக்கூடிய அந்த பள்ளிக்கு வரக்கூடிய இல்லு. கள்ளி அப்படின்றது ஆமையை குறிக்குதான். ஓகேவா? ஆமையை குறிக்குது. இல்லை அப்படின்னா ஒரு ஊர் குருவியை குறிக்குதான்.
ஓகேவா. ஊர்க்குருவின்னு ஒரு குருவி இருக்குதான், அந்த குருவியை குறிக்குதான். ஸோ இது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கள்ளி கள்ளி அப்படின்றத தயவு செஞ்சு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா. கள்ளி ஃபஸ்ட்டு கள்ளி வந்து என்ன ஆகுது, ஆமை அப்படின்றத குறிக்குது. இன்னொன்று என்ன ஆகுது, இன்னொன்று என்னத்தை குறிக்குது, ஊர்க்குருவி, ஓகேவா. என்ன குருவி, ஊர்க்குருவி அப்படின்றத குறிக்குது. அடுத்தது இன்னொரு கள்ளி பாருங்கள், பொதுலகரளி, ஓகேவா. இது பொதுலகரளி வந்தால் என்ன அர்த்தம், ஓர், ஓகேவா. ஓர் மரம், அப்படி இல்லைன்னா திருடி, கள்ளி அப்படிம்போம், ஓகேவா. ஓகேவா, என்ன சொல்லுவான், கள்ளி அப்படின்னா திருடி அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த கள்ளி பாருங்கள், திருடின்னு ஒரு மீனிங் இருக்குது. இல்லை அப்படின்னா ஒரு மரம், கள்ளிச்செடின்னு சொல்லுவோமா, கள்ளிச்செடி அப்படின்னு சொல்லுவோம்ல, இல்லி கள்ளிச்செடி அப்படின்னு, அந்த கள்ளி தான் அது, ஓகேவா. அப்போ ஒரு மரம் இல்லைன்னா என்ன, அது திருடி அப்படின்னு அர்த்தம். ஸோ இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது கல்வி கல்வி. அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கல்வினா படின்னு அர்த்தம், படிப்பு, ஓகேவா. இந்த கல்வி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இல்லை என்னது, செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய இல்லைன்ட்டு எல்லாருமே போட்டுருவாங்க, ஓகேவா. கீழே பாருங்கள் இன்னொன்று பொதுலகர இல் வருது, ஓகேவா. பொதுலகர இல் வந்து என்னது, திருடின்னு அர்த்தம். இப்போ தான் பார்த்தோம், திருடினா கல்லினாலும் திருடின்னு பார்த்தோம், கல்வினாலும் திருடின்னு பார்த்தோம். ஸோ இதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கணும், ஓகேவா. அடுத்தது பாருங்கள், காலம் காலம், 2 இது கொடுத்துருக்கான், ஓகேவா. காலம் காலம்னு 2 கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு காலம்னா என்னது, காலாயிம், காலம், ஓகேவா. நம்ம நேரத்தை குறிக்கக்கூடியது. இது எந்த லா வரும்ன்ட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும், ஓகேவா. இந்த லா தான் வரும். அப்போ சமயம் இல்லை அப்படின்னா பருவம்ட்டு 2 மீனிங் வருது, ஓகேவா. காலம்னா என்னது, கோடைக்காலம், மழைக்காலம், குளிர்காலம், வசந்த காலம், இலையுதிர் காலம், இந்த மாதிரிலாம் காலம் வருது. அது ஃபஸ்ட்டில் அந்த காலம் போயிடும். அடுத்து பொதுலகரலாக தான் நம்ம பார்க்கணும். அப்போ பொதுலகர காலம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கருமை இல்லை அப்படின்னா நஞ்சு, ஓகேவா. கருமை இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், நஞ்சு. ஸோ இந்த பொதுலகரலா காலமாக நல்லா பார்த்து வச்சுக்கணும். கருமை இல்லைன்னா என்னது, நஞ்சு. அடுத்தது பாருங்கள், காளி காளி, 2 காளி கொடுத்துருக்கான், ஓகேவா. ஃபஸ்ட்டு காளி வந்து ஈஸியாக தெரியும், ஓகேவா. ஃபஸ்ட்டு காளி வந்து பார்த்திங்கன்னா பசு கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நாம் என்ன இந்த இடத்துல எடுப்போம் அப்படின்னா, பசு கூட்டம் எடுக்க மாட்டோம். குடம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் காலியாக கிடக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதான் அப்போ காலின்னா என்னது, எம்டியாக இருக்கிறது, ஓகேவா. ஆனால் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கான் நமக்கு, காலி அப்படின்னா பசு கூட்டம்னு கொடுத்துருக்கான். எந்த லீ வரணும் இந்த இடத்துல, ஓகேவா. பசு கூட்டம் அப்படின்னா எந்த லீ, நம்ம செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய லீ, அந்த லீ வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், பசு கூட்டம்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காளி பொதுலகர லீ வந்தால் என்னது, துர்கை, ஓகேவா. காளியம்மன் மாரியம்மன் நம்ம படிச்சிருக்கோம்ல, ஓகேவா. அந்த மாதிரி துர்கை வந்துச்சுன்னா இந்த காளி வரும், பொதுலகர லீ வரும். அடுத்து பாருங்கள், காலை காலைன்னு 2 லை கொடுத்துருக்கான், ஓகேவா. என்னது, காலை காலை அப்படின்ட்டு 2 லை கொடுத்துருக்கான். அப்போ காலைனா ஃபஸ்ட்டு என்னதுன்னா விடியற் காலம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் என்னது, செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடியது. அப்போ விடியற் காலம். அடுத்தது காலை அப்படின்னா என்னது, எருது அப்படின்னு அர்த்தம். இது நம்மளே போடலாம், எருது இல்லைனா இளையோன். இளையோன் பாரு, நல்லா காலை மாதிரி பாயறான் அப்படின்னு சொல்லுவாங்களா, இளையோன். அந்த 18 வயசுக்குள்ளே இருக்கவங்கள சொல்லுவாங்கல்ல, 13 வயசுக்குள்ளே இருக்கவங்க, அதான் சொல்லுவாங்க இளையோன் அப்படின்னு சொல்லுவாங்க. காலை வேகத்தை போன்றவன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ஓகேவா. அதை தான் சொல்கிறாங்க, காலைனா இளையோன் இல்லை எருது அப்படின்றாங்க. அடுத்தது இந்த கிளி கிளி கிளி, இந்த 3மே பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதை வந்து பொழுதுனிக்குமே எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருப்பானுங்கப்பா, ஓகேவா. என்னது, எக்ஸாமில் இதை வந்து பொழுதுனிக்கும் கேட்டுக்கிட்டே இருப்பானுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா தெளிவாக நீங்கள் வந்து படித்து வச்சுக்கிறது என்னை கேட்டால் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன், ஓகேவா. ஏன்னா நல்லா தெளிவாக பார்க்கணும். அப்போ பாருங்கள், கிளி கிளி கிளி, ஃபஸ்ட்டு கிளி பார்த்தீங்கன்னா பயம்னு அர்த்தம். எந்த லீ வரணும், நம்ம எப்போவுமே எந்த ஆர்டரில் சொல்லிகிட்டு இருக்கோம், ஃபஸ்ட்டு செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய அந்த லா, ஓகேவா. அந்த லா. 2வது சிறப்புலகர லா சொல்லிட்டு வரோம். 3வது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பொதுலகர லா சொல்லிட்டு வரோம். இந்த ஆர்டரில் தான் சொல்லிட்டு வரோம். அப்போ ஃபஸ்ட்டு கிளி பாருங்க, பயம். 2வது கிளினா அது பேப்பரை கிழிச்சிரு அப்படின்னு சொல்கிறோம், அப்போ கிளிப்பாய். அடுத்து 3வது கிளினா ஒரு பறவை, அப்போ கிளிப்பிள்ளை, சரியா. கிளிப்பிள்ளை. இப்போ சங்க காலத்தில் என்ன சொல்லுவாங்க, தத்தை அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க, ஓகேவா. தத்தை, கிளி தத்தை அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு கிளினா என்ன வரணும், பயம்னு வரணும். இன்னொரு கிளினா அது கிளிப்பாய், ஓகேவா. அதாவது நீங்கள் வந்து கத்தி வச்சு கட் பண்ணுறது இல்லை கிழிக்கிறது, ஓகேவா. பேப்பரை கிழிச்சு கொடு அப்படின்னு சொல்லி கிழிக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளி, இந்த பொதுலகரலினா என்ன வரும், கிளிப்பிள்ளை. அடுத்தது பாருங்கள், கீழ். பாருங்கள், கீழில் 3 கீழ் கொடுத்துருக்கான், ஓகேவா. கீழ் 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 அப்படின்ட்டு 3 கீழ் கொடுத்துருக்கான். அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், கீழ் அப்படின்னா கதவின் கீழ் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது, ஓகேவா. கீழ் அப்படின்னா எந்த கீழ் அப்படின்னு சொல்லணும், ஓகேவா. எந்த இல்லு, ஃபஸ்ட்டு எப்பவுமே எந்த இல்லு பார்ப்போம், நம்ம செவுத்தில் ஓட்டுற அந்த பள்ளிக்கு வரக்கூடிய அந்த இல். அந்த இல் பார்த்தீங்கன்னா கதவின் கீழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு கீழ் சிறப்புலகர லீ வந்துச்சு அப்படின்னா கீழே அப்படின்னு அர்த்தம். இது எல்லாத்துக்குமே வந்து போட்டுருவாங்க, கீழேன்னு. அடுத்து இந்த கீழ் பார்த்தீங்கன்னா கௌபீன உடைன்னு சொல்கிறாங்க, ஓகேவா. என்னது, கௌபீன உடை அப்படின்றாங்க. இதெல்லாம் பாருங்கள் புதுசாக இருக்குது, கௌபீன
உடை அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன உடை என்ன இதுன்றதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஓகேவா? இந்த புக்கில் இது என்னது அவுட் சோர்ஸ் புக்கு, இதில் பாருங்கள் நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இதை வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு கீழ் அப்படின்னா என்னது, கதவின் கீழ் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது இந்த கீழ் வந்துச்சுன்னா கீழே அப்படின்னு அர்த்தம். மூணாவது இந்த கீழ் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், கௌபீன உடை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? என்னது, கௌபீன உடை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்தது பாருங்கள், குரல் குரல் 2 ரா கொடுத்துருக்கான். கூரா இல் குரல், இன்னொன்று பாருங்கள் கூரா இல் குரல். அப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஃபஸ்ட்டு இல்லு எந்த இல்லு கொடுத்துருக்கான், குரல். கூராவே பாருங்கள் எந்த ரா கொடுத்துருக்கான், நமக்கு வந்து இடையின ரா கொடுத்துருக்கான். ஓகேவா? அதே மாதிரி இல்லு பாருங்கள் எந்த இல்லு கொடுத்துருக்கான், செவுத்தில் ஒட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய அந்த இல்லு கொடுத்துருக்கான். இந்த குரல்னா நம்ம வாயிலிருந்து பேசுகிறோம்ல அந்த குரல். ஓகேவா? அப்போ ஒலின்னு அர்த்தம். அப்போ இதை நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா? அந்த ஒலிக்கு எந்த லீ வரும், நமக்கு இதே மாதிரியே செவுத்தில் ஒட்டுற அந்த பள்ளிக்கு வரக்கூடிய அந்த லீ தான் வரும். சரியா? அப்போ அதை வச்சு நீங்கள் எடுத்துருங்க, குரல்னா ஒலி அப்படின்னு. அடுத்தது குரல், இந்த குரல்னா திருக்குறள். ஓகேவா? இது வந்து ஒரு நூல், திருக்குறள் நம்ம சொல்கிறோம்ல, அது இந்த ரா தான் வரும், இந்த பொதுலகர இல்லு தான் வரும். ஓகேவா? எந்த ரா வரும், குசுடுதுபுரில் வரக்கூடிய அந்த ரா வரும். சரியா? வள்ளின ரா வரும். அதே மாதிரி இந்த குறள் அப்படின்னா ஒரு நூல், திருக்குறள் மட்டும் இல்லை, குறுமைன்னு இன்னொரு வந்து மீனிங் இருக்குது. ஓகேவா? குறுமை, அதுவும் எந்த ரூ வரும், அதுவும் இந்த கசடு தபரால் வரக்கூடிய அந்த ரூ தான் வரும். சரியா? அடுத்தது குலம் 2 குலம் இருக்குது. ஓகேவா? 2 குலம் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு குலம்னா ஜாதியை சொல்லுவாங்க. ஓகேவா? என்ன சொல்லுவாங்க, ஜாதியை சொல்லுவாங்க, இல்லைன்னா வம்சத்தை சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ இங்கே பாருங்கள் வமிசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வம்சம் அப்படின்றது கரெக்ட். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு இதாக இருக்கும், ஒரு மிஸ்டேக் இருக்கும். சரியா? வம்சம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், ஜாதி பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த குளம்னா ஒரு நீர் வகை. ஓகேவா? ஆனால் பாருங்கள் இங்கே தடாகம்னு கொடுத்துருக்கான். தடாகம்னா என்ன அர்த்தம், பொய்கை. ஓகேவா? இல்லை வாவி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இல்லை அப்படின்னா நெற்றி. பாருங்கள், குளம்னா நெற்றின்னு ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க, அதாவது பொதுலகர லாக்கு. ஓகேவா? என்ன லாக்கு, பொதுலகர லாக்கு. தடாகம் அப்படின்னு கொடுத்துருக்கான். இல்லை அப்படின்னா நெற்றின்னு கொடுத்துருக்கான். தடாகம்னா என்னது, வாவி, பொய்கை, தடாகம், இதெல்லாமே வந்து என்னது, குளத்தை குறிக்கிறதோட இன்னொரு பேர் தான். அப்போ இதை நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், குளம்புன்னு 2 மீனிங் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், சிறப்பு லகரலா, அந்த குழம்பு அப்படின்னா சேரு, இல்லை அப்படின்னா குழம்பு கறின்னு அர்த்தம். ஓகேவா? என்னது, குழம்பு கறி அப்படின்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா என்னது, குழம்பு கறி அப்படின்னு அர்த்தம். இது பாருங்க குழம்பு. ஓகேவா? என்னது, குழம்பு. இது பாருங்க விலங்கின் குழம்பு அப்படின்றாங்க. ஓகேவா? விலங்கு குழம்புன்னு ஒரு இதோட இது இருக்குது, அதை வந்து சொல்கிறாங்க விலங்கின் குழம்பு. ஓகேவா? இந்த குழம்பு மேலே இருக்க இந்த குழம்பு என்னது, கூலா இம்பு குழம்பு. இந்த குழம்புனா சேரு அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது, சிறப்பு லகர லாக்கு. ஓகேவா? சேருன்னு ஒரு மீனிங் இருக்குது, குழம்பு கறி அப்படின்ட்டு ஒரு மீனிங் இருக்குது. அடுத்தது இந்தலா பொது லகரலா குழம்பு வந்துச்சுன்னா விலங்கின் குழம்பு அப்படின்னு அர்த்தமா. ஓகேவா? ஸோ இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், தயவுசெய்து மனப்பாடம் கூட பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், குளிசம் பாருங்கள். ஃபஸ்ட்டு குளிசம் பாருங்கள், ரெண்டாவது குளிசம். ஃபஸ்ட்டு வந்து செவுத்தில் ஒட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய அந்த குளிசம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், குளிசம் அப்படின்றது எதுக்கு, நம்ம பொதுலகர லீ கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு வந்து குளிசம்ன்ற வஜ்ராயுதம்னு அர்த்தம். இந்த வஜ்ராயுதம் யார்கிட்ட இருக்கும், இந்திரன் கிட்டே இருக்கும். இந்திரனுடைய அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா இறந்ததுக்கப்புறம் அந்த எலும்பு கூடால் செய்யப்பட்ட அந்த ஆயுதத்துக்கு பேர் தான் என்னது, வஜ்ராயுதம் அப்படிம்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த குளிசம் அப்படின்னா வஜ்ராயுதம் நம்மளுக்கு தெரியணும். இல்லை அப்படின்னா நம்ம எக்ஸாமில் தப்பு பண்ணிடுவோம். அது எந்த லீ போடணும், இந்த செவுத்தில் ஒட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய லீ. அந்த குளிசம் அப்படின்னா என்ன, அது வஜ்ராயுதம். அதுவே இந்த பொதுலகர லீ குளிசம் அப்படின்னா ரட்சாபந்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? குளிசம்னா நான் ரட்சாபந்தனம், நம்ம இந்த மாதிரி சொல்லியிருப்போம். ரட்சாபந்தன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கையிலலாம் வந்து கட்டிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம கொண்டாடுவோம். நம்ம ரவீந்திரநாத் தாகூர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி வந்து இந்த சுதேசி இயக்கத்தப்ப இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய டைமில் வந்து இந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம். ஓகேவா? அப்போ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குளிசம் ரெண்டுத்துக்கும் மீனிங் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு குளிசம் வந்துச்சு அப்படின்னா வஜ்ராயுதம், பொதுலகர லீ வந்துச்சு அப்படின்னா ரட்சாபந்தனம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது குலை பாருங்கள், குலை ஃபஸ்ட்டு குலை என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா திராட்சை குலையை நம்ம சொல்லுவோம், அதாவது கொத்தாக இருக்குது அப்படிம்போம் அந்த லை. ஓகேவா? என்னது, செவுத்தில் ஒட்டுற அந்த பள்ளிக்கு வரக்கூடிய அந்த லை. ஓகேவா? அப்போ குலைன்னா என்னது, கொத்துன்னு அர்த்தம். இதுவே இன்னொரு குலை அப்படின்னா காதில் அணியக்கூடிய அந்த குலை குண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கர்ணன் பார்த்தீங்கன்னா குலை குண்டலம் கவசத்தோடு பிறந்திருக்கான் கர்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குலைன்னா என்னது, குண்டலம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா குலைனா தளிர், நல்லா தளிர் விட்ட இலை இருக்குது பார்த்தீங்களா, அதையும் குலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது ரெண்டும் என்னது, சிறப்பு லகரத்துக்கு வந்துடும். ஓகேவா? சிறப்பு லாக்கு வந்துடும். குலை அப்படின்னா என்னது, குண்டலம் இல்லை தளிர் இலை அப்படின்னு சொல்லணும். இன்னொரு குலை அப்படின்னா என்னது, கொத்து. சரியா? அடுத்தது பாருங்கள், கூலம். இப்போ கூலம் ஃபஸ்ட்டு கூலம்னா தானியம் நம்மளுக்கு ஈஸியாக தெரியும்.
ஓகேவா. தானியம் நம்மளுக்கு ஈஸியாக தெரியும், இல்லை கடை வீதி அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். கூல வீதி, ஓகேவா. தானியங்கள் விற்கக்கூடிய அந்த கடை வீதி கூல வீதி. கூலம்னா தானியம், என்னது கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. என்னது கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படிம்பாங்க. ஏன் வந்து கூலவாணிகன் சொல்கிறாங்க, அவர் வந்து இந்த மாதிரி வந்து என்ன பண்ணியிருப்பார், கூலம் தானியம்லாம் வந்து விற்றுருப்பார், ஓகேவா. அதனால தான் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படிம்பாங்க. அப்போ கூலம் அப்படின்னா என்ன அர்த்தம், கடை வீதி இல்லை தானியம். இன்னொன்று இந்த கூலம், ஓகேவா. பொதுலகரலாக வந்துச்சு அப்படின்னா கூலம்னா குப்பைன்னு அர்த்தம். இதையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கூலம் அப்படின்னா குப்பை அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. அடுத்தது கூலி 2 லீ கொடுத்துருக்கான், ஓகேவா. ஃபஸ்ட்டு கூலின்னா என்ன, அது நம்மளுக்கு சம்பளம் கொடுக்குறது. இது ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரஜினி படம் கூட பார்த்தீங்கன்னா கூலின்னு ஒரு படம் வந்திருக்கும். பழைய படம் பார்த்தீங்கன்னா சரத்குமார் படம் பேர் கூலின்னு ஒரு படம் இருக்குது, ஓகேவா. சரத்குமார் படம் அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கனால அந்த லீ ஈஸியாக எடுத்துடலாம். கூலி அப்படின்னா எந்த லீ, நம்ம செவுத்தில் விட்டுற அந்த பள்ளிக்கு வரக்கூடிய லீ. அடுத்து பொதுலகர லீ. கூலி அப்படின்னா பேயின்னு ஒரு மீனிங் இருக்கான், ஓகேவா. கூலின்னா என்னது, பேய் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது, சரியா. பொதுலகரலி கூலி அப்படின்னா பேயின்னு ஒரு மீனிங் இருக்குது. இன்னொன்று என்னென்னா பெருங்கழுகு, ஓகேவா. கழுகு நல்லா பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெருங்கழுகு பேர் கூலி அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. என்ன சொல்கிறாங்க, கூலி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதையும் நீங்கள் என்ன பண்ணணும், தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், கேள்னு 2 கொடுக்குறான், ஓகேவா. கேள்னு 2 கொடுக்குறான் பாருங்கள். ஃபஸ்ட்டு கேள், ஓகேவா. என்னது கேள் அப்படின்னு கொடுக்குறான். இந்த கேள் அப்படின்னா சிறப்பு லகர இல்லு கொடுக்குறான். இந்த சிறப்பு லகர இல்லு கொடுத்தா ஒப்புன்னு அர்த்தமா, இல்லை அப்படின்னா ஒளி அப்படின்னு அர்த்தமா, இல்லைனா நிறம்னு அர்த்தமா. ஸோ இந்த 3த்தையும் நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கேள் சிறப்பு லகர இல் வந்ததுன்னா என்ன அர்த்தம், ஒப்பு அப்படின்னு அர்த்தம், இல்லைனா ஒளி அப்படின்னு அர்த்தம், இல்லை அப்படின்னா நிறம்னு அர்த்தம். அப்போ ஒப்பு ஒளி நிறம் இது எல்லாத்துக்குமே எந்த கேள் வரும், சிறப்பு லகர இல், ஓகேவா. சிறப்பு லகர இல் வந்தால் ஒப்பு ஒளி நிறம், ஓகேவா. கேள், நல்லா ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக பண்ணு, கேள். அடுத்தது கேள், இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுலகர இல், ஓகேவா. பொதுலகர இல்லை. இதுக்கு பார்த்தீங்கன்னா கேள்வியை வந்து கேட்பாங்கல்ல, கேட்பாய், ஓகேவா. இன்னொரு மீனிங் என்ன ஆகுதுன்னா உறவுகள்னு ஒரு மீனிங் இருக்குது, உறவு அப்படின்னு. கேள் அப்படின்னா உறவுன்னு இன்னொரு மீனிங் இருக்குது இந்த பொதுலகர இல்லுக்கு, சரியா. கேள்வியே கேட்குறது அப்படிம்பாங்க. அப்போ கேட்பாயின்றது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் காமனாக தெரியும், இந்த உறவுன்றது தெரியாது. ஸோ அதை மட்டும் நம்ம படிக்கிற மாதிரி வரும். அடுத்தது கேலி, 2 கேலி கொடுத்துருக்கான், ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலினா நம்ம எல்லாரையும் கேலி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அவனை கேலி பண்ணாத அப்படிம்பாங்க, ஓகேவா. எந்த லீவ் வரும் இதுக்கு நம்ம செவுத்தில் ஒட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய லீவ் வரும். இது வந்துட்டு அவனை கேலி பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னது, பரிகாசம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல அதான் கொடுத்துருக்காங்க, பரிகாசம் அப்படின்ட்டு. அடுத்தது கேலி, பொதுலகர லீவ் கொடுத்துருக்கான். பொதுலகர லீனா மகளிர் விளையாட்டு. பாருங்கள், கேலின்னு மகளிர் விளையாட்டு ஒரு விளையாட்டே இருக்குதாம்மா, ஓகேவா. இதெல்லாம் நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க, ஓகேவா. அப்போ 2 கேலிக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு கேலினா என்னது, பரிகாசம், சரியா. என்னது, பரிகாசம். 2வது கேலி, இந்த கேலின்னா என்னது, ஒரு மகளிரோட விளையாட்டு, ஓகேவா. மகளிரோட விளையாட்டு. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு என்ன, அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக தெரிஞ்சிருக்கும், ஓகேவா. அப்போ அடுத்து பாருங்கள், கொலுன்னு சொல்லிட்டு 3 கொடுத்துருக்கான். கொலு அப்படின்ட்டு 3 கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு கொலு பாருங்கள், நிமிர்ச்சி சமூகம், ஓகேவா. என்ன அது, ஃபஸ்ட்டு எப்போவுமே எந்த லா பார்த்துட்டு வரோம், ஃபஸ்ட்டு செவுத்தில் ஓட்டுறோம் அந்த பள்ளிக்கு வரக்கூடிய லா, அது வந்துச்சுன்னா நிமிர்ச்சி, நீ மீ இர் இச்சி, நிமிர்ச்சி, இல்லை அப்படின்னா சமூகம். அடுத்தது சிறப்பு லகரலு, கொலு அப்படின்னா காரு அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. கொலு அப்படின்னா என்னது, காரு எந்த ரூ வரும், நமக்கு வள்ளி நிலத்தில் வரக்கூடிய ரூ வரும், சரியா. குசுடு துபுரில் வரக்கூடிய ரூ வரும். கொலு அப்படின்னா காரு, சிறப்பு லகரலாக்கு. அதுவே கொலு அப்படின்னா நமக்கு பொதுலகரலா, ஓகேவா. கொலு அப்படின்னா என்ன வரும்னா பாட்டின் கருத்தை விளக்கும் சொற்றொடருக்கு பேர் தான் இந்த கொலுவான், ஓகேவா. ஒரு பாட்டோட கருத்தை விளக்குற சொற்றொடருக்கு பேர் தான் இந்த கொலு. ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, தயவு செஞ்சு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா. ஏன்னா இதெல்லாம் என்னது, இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். அப்போ 3 கொலுவுக்குமே வித்தியாசம் தெரியணும், ஓகேவா. அடுத்தது பாருங்கள், கொலை 2 லை வருது, ஓகேவா. ஃபஸ்ட்டு கொலை நம்ம ஈஸியாக எடுத்துடலாம், ஓகேவா. ஃபஸ்ட்டு கொலைனா கொல்லுதல் அப்படின்ட்டு நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்தது பாருங்கள், இன்னொரு கொலை வருது, ஓகேவா. காளைக்கு வரக்கூடிய கொலை வருது. எந்த லை, மாட்டு, காளை மாட்டுக்கு வரக்கூடிய லை, பொதுலகர லை. அந்த கொலை வந்துச்சுன்னா இசைப்பாட்டு அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. என்னது, இசைப்பாட்டு. அதே மாதிரி வல்லின நம்ம வந்து அந்த நகர எழுத்துக்கள் அந்த வேறுபாடுகளை கூட பார்த்தோம். பண்ண 3 சுழி இன் அப்படின்னா என்னது, இசை அப்படின்னு பார்த்தோம், ஓகேவா. ஸோ அப்போ நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. கொலை அப்படின்னாலும் இசை பாட்டு, ஓகேவா. எந்த லை, இந்த பொதுலகர லை. இது வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இசை பாட்டு, சரியா. கொலை பொதுலகர லை வந்துச்சுன்னா இசை பாட்டு. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய லை வந்துச்சுன்னா கொல்லுதல், அவனை வந்து கொலை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லணும்ல, அப்போ கொல்லுதல் அப்படின்னு வரும், சரியா. அடுத்தது பாருங்கள், கொல் 2 கொல் வருது, ஓகேவா. கொல் அப்படின்னா என்னது, நம்மளுக்கு இந்த மாதிரி கொல்லு அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. அவனை கொல்லு அப்படின்னு சொல்கிறோமா,
ஓகேவா. கொலைன்றதுக்கு நம்ம பார்த்தோம்ல கொல்லுதல்னு, அதே மாதிரி தான் கொல் அப்படின்னா கொல்லுன்னு ஒன்று வரும். இன்னொன்று என்னென்னா பொற்கொல்லன் அந்த மாதிரி சொல்கிறோமா, பொன்னை வந்து விற்கிறனால செஞ்சு விற்கிறனால அவன் பொற்கொல்லன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா, சரியா, பொற்கொல்லன். அப்போ அந்த கொல்லுக்கும் என்ன வரும், இதுதான் வரும். இன்னொன்று பாருங்கள், கொல் அப்படின்னா தானியம்னு ஒரு மீனிங் இருக்குது. எந்த இல்லு, பொதுலகர இல்லுக்கு கொல்னா தானியம்னு ஒரு மீனிங் இருக்குது. இன்னொன்று வாங்கிக்கொள் பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறோமா, அப்போ வாங்குன்னு இன்னொரு மீனிங் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா. கொல் அப்படின்னா என்ன அர்த்தம், தானியம் அப்படின்னு அர்த்தம், வாங்கு அப்படின்னு அர்த்தம். எந்த கொல் இது வந்து நம்ம பொதுலகர இல்லுக்கு, ஓகேவா. தானியம் இல்லை வாங்கு. இதுவே கொல் இது எந்த இல்லு, இது செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய இல். இது வந்து பார்த்திங்கன்னா கொல்லன் இல்லை அப்படின்னா கொல்லு அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. கொல்லன் இல்லை அப்படின்னா கொல்லு அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெண்டுத்தையும் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம என்ன பார்த்தோம், கூலம்னா என்னது, இந்த செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய இல் இப்போ ஓகேவா. அது வந்து என்னது தானியம் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்தோம், ஓகேவா. சரி, அடுத்தது பாருங்கள், கொல்லி ரெண்டு கொடுத்துருக்கான், ஓகேவா. ஃபஸ்ட்டு கொல்லினா ஒரு மலை, கொல்லிமலையோட பேர் கொல்லிமலை. எந்த இல்லு வரும் கொல்லிமலைக்கு, நம்மளுக்கு நம்ம செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய அந்த இல்லு தான் வரும். அப்போ கொல்லிமலை அப்படின்ட்டு நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொரு கொல்லி அப்படின்னா நெருப்பு விறகு அப்படிம்பாங்க, கொல்லிக்கட்டை அப்படிம்பாங்க. எது பொதுலகர இல்லு, ஓகேவா. கொல்லிக்கட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா. அப்போ நெருப்பு விறகுனா என்னது, கொல்லிக்கட்டை. அப்போ இந்த கொல்லினா என்னது, நெருப்பு விறகு. ஸோ இதையும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். அடுத்தது கொல்லைன்னு ரெண்டு கொடுத்துருக்கான். கொல்லை ஃபஸ்ட்டு கொல்லை என்னது, தோட்டம்னு அர்த்தம், ஓகேவா. என்னது கம்பங்கொல்லை அப்படின்னு சொல்லுவோமா, ஓகேவா. கம்பங்கொல்லை. அப்போ இல்லை எந்த லையை பயன்படுத்துவோம், எந்த இல்லை பயன்படுத்துவோம், நம்ம செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய அந்த இல்லை தான் பயன்படுத்துவோம், ஓகேவா. அப்போ கம்பங்கொல்லை. அடுத்தது இன்னொரு கொல்லை வருது, ஓகேவா. இன்னொரு கொல்லை வருது. அது எந்த கொல்லை, பொதுலகர இல்லெல்லாம் போட்டிருக்கான், ஓகேவா. கொல்லை அப்படின்னா கொலைன்னு இன்னொரு மீனிங் வருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா விலை அப்படின்னு இன்னொரு மீனிங் இருக்குது, ஓகேவா. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கொள்ளையடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. என்னது கொள்ளையடித்தல் அப்படிம்பாங்க, ஓகேவா. பணத்தை வந்து சுருட்டுறது, ஓகேவா. பணத்தை சுருட்டுறது அதான் கொள்ளையடித்தல் அப்படிம்பாங்க, ஓகேவா. அப்போ பணம் மட்டும் கிடையாது, நிறைய கொள்ளையடிப்பாங்க, நகைகள் இந்த மாதிரி பழங்காலத்தில் நிறைய கொள்ளையடிப்பாங்க. அப்போ ரெண்டு கொள்ளைக்கு வித்தியாசம் தெரியணும். ஃபஸ்ட்டு கொள்ளை வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது கொள்ளை பொதுலகர லை வந்துச்சு, இல்லு வந்துச்சு அப்படின்னா கொலை இல்லை விலை அப்படிம்பாங்க. இன்னொன்று என்ன, அது கொள்ளையடித்தல், அதையும் பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது கோலம் பாருங்கள், கோலமுக்கு ரெண்டு கோலம் கொடுத்துருக்கான், ஓகேவா. ஃபஸ்ட்டு எப்போவுமே என்னது, நம்ம செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய எல்லாம் அந்த கோலம் அப்படின்னா அழகு அப்படின்ட்டு ஒரு மீனிங் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பன்றி அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பன்றிக்கு நம்ம நிறையா பார்த்தோம், ஓகேவா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேளல் சிறப்புலகரலாக வரும். கேளல் அப்படின்னா பன்றின்னு ஒரு மீனிங் இருக்கிறது நம்மளுக்கு தெரியும், ஓகேவா. அதே மாதிரி ஏனம், ஓகேவா. ரெண்டு சுழினா வந்துச்சு அப்படின்னா பன்றி வரும், ஓகேவா. சரியா. அதுவே மூணு சுழினா ஏனம் அப்படின்னா மானோட வகை வரும், சரியா. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து எதில் பார்த்தோம், இதெல்லாம் நம்ம வந்து நகர சொற்கள் வேறுபாடுகளில் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் நல்லா இங்கே கம்பேர் பண்ணிக்கோங்க. ரெண்டு சுழினா ஏனம் வந்துட்டா பன்றி வரும். அதே மாதிரி கோலம் வந்துட்டா என்ன வரும், பன்றி வரும். எந்த லா வரும் நம்மளுக்கு செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய லா. அழகுன்னு மீனிங் வருது, பன்றின்னு ஒரு இது வருது. அடுத்தது இந்த கோலம் அப்படின்னா உருண்டை. பூமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீர்க்கோலம், ஏன்னா நீருனால அது வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து நீரால் தான் சூழப்பட்டிருக்குது, அதனால் நீர்க்கோலம் அப்படின்னாங்க. அப்போ இந்த கோலம்னா உருண்டை, பூமி உருண்டையாக இருக்குது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா. அடுத்து பாருங்கள், கோழின்னு 3 கோழி கொடுத்துருப்பான். ஸோ இது ரொம்ப முக்கியம், ஓகேவா. இந்த மாதிரி மூணாக வரது நம்ம தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு அடிக்கடி கேட்டு உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறது. ஏதாவது ஒன்றை மாற்றி கொடுத்துட்டுருவான், ஓகேவா. அப்போ அந்த இடத்துல நம்ம தடுமாறக்கூடாது. அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், கோலினா இலந்தைன்னு அர்த்தம், கோழி, ஓகேவா. கோலினா என்ன அர்த்தம், இலந்தைன்னு அர்த்தம். அடுத்து கோழினா கோழி குஞ்சு, ஓகேவா. சிறப்புலகர லீவ் வரும், ஓகேவா. இதை ஈஸியாக எடுத்துடலாம், கோழி குஞ்சு அப்படின்ட்டு. அடுத்தது கோழி, இது பொதுலகரலானா அத்தி இல்லது ஆள்னு அர்த்தமா, ஓகேவா. அப்போ இது பார்த்து இது புதுசாக இருக்குது, ஓகேவா. கோழி அப்படின்னா என்னது, அத்தி இல்லை அப்படின்னா ஆள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். அடுத்தது பாருங்கள், கோல் 2 இல்லு இருக்குது, ஓகேவா. கோல் செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய அந்த கோல் அப்படின்னா என்னது, அம்புன்னு அர்த்தம், இல்லை ஊன்றுகோல், ஓகேவா. இந்த மாதிரி என்னது, வயசானவங்களாம் குச்சி வந்து பார்த்திங்கன்னா ஊன்றுகோல்னு தானே சொல்லுவாங்க. அதை வந்து ஊன்றுகோல் அந்த இல்லு தான் வரும், ஓகேவா. செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய அந்த இல்லு தான் வரும். இதுவே கோல் அப்படின்னா கோழி மூட்டுறது, ஓகேவா. புறங்கூறுதல் அப்படின்னு வரும், சரியா. கோல்னா என்னது, புறங்கூறுதல் அப்படின்ட்டு வரும். அப்போ இதை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். அப்போ இதே மாதிரியே இன்னொரு பொருள் என்ன வரும், இந்த கோளுக்கு பொதுலகர இல்லுக்கு என்ன வரும், புறங்கூறலும் வரும். இன்னொன்று என்னது, பூமி, இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, பூமி ஒரு நீல நிற கோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதுக்கும் இந்த கோல் தான் வரும், சரியா. அப்போ கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது.
அடுத்தது பாருங்கள் சகலம் சகலம், 2 சகலம் கொடுத்துருக்கான். ஓகேவா, என்ன கொடுத்துருக்கான்? 2 சகலம் கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு சகலம் லா பாருங்கள், எந்த லா கொடுத்துருக்கான்? சகல வசதிகளும், அனைத்து சகல வசதிகளும் நீங்கள் பெறுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அனைத்து சகல வசதிகளும் அப்படின்னா சகலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, எந்த லா? நம்ம செவுத்தில் ஒட்டக்கூடிய அந்த பள்ளிக்கு வரக்கூடிய லா. அப்போ சகலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம், அனைத்து சகல சௌகரியங்களும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா? அப்போ அந்த இடத்துல அனைத்து சகலம்னா நான் எல்லா சகலம், எல்லான்னு அர்த்தம் அந்த இடத்துல சகலம்னாவே. அதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும். அடுத்து இன்னொரு சகலம் பாருங்கள், பொதுலகரலாக கொடுத்துருக்கான் சகலம். அப்போ இந்த சகலம் என்னன்னா உருவத்தோடு கூடியது. அப்போ இந்த சகலம்னா என்னது? ஒரு உருவத்தோடு அதை வந்து கம்பேர் பண்ணுறாங்க, உருவத்தோடு கூடியது. ஓகேவா, உருவத்தோடு கூடியது. சரியா, அப்போ இதில் நீங்கள் தெளிவாக பார்க்கணும். ஓகேவா, அடுத்து பாருங்கள் சலம் சலம் அப்படின்றாங்க. ஓகேவா, சலம் சலம் ஃபஸ்ட்டு லா எந்த லா? நமக்கு எப்பவும் போல் எதை பார்ப்போம்? ஃபஸ்ட்டு லா நம்ம அந்த செவுத்தில் ஒட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய லா. அந்த லா அப்படின்னா அசைவு, இல்லை அப்படின்னா ஜலம் அப்படிம்பாங்க. இன்னொன்று இந்த சலம் அப்படின்னா துன்பம் இல்லை மூர்க்கம். ஸோ ரெண்டுத்தும் நம்மளுக்கு தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா, ஜலம் சலம் அப்படின்றது ரெண்டுத்துக்கும் பார்த்து வச்சுக்கணும். அசைவு ஜலம் அப்படிம்பாங்க. இன்னொன்று துன்பம் மூர்க்கம். இந்த ஜலம்னா என்னது? நீர் அப்படின்ட்டு நம்ம படிச்சிருப்போம். ஜலம் நீர் அப்படின்ட்டு நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா, அடுத்தது சளி சளி, 2 லீ கொடுத்துருக்கான். சளி ஃபஸ்ட்டு லீ எந்த லீ? இந்த மாதிரி வந்து எந்த லீ ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு செவுத்தில் ஒட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய சளி. இப்போ மனஞ்சளிப்பாய் அப்படிம்பாங்க. ஓகேவா, மனஞ்சளிப்பாய் அப்படின்றாங்க. அடுத்தது இன்னொரு சளி பொதுலகர லீ கொடுத்துருக்கான். இது வந்து கோழைன்னு அர்த்தமா? ஓகேவா, என்னது? கோழை, வீரன் கிடையாது, கோழை. அப்போ சளி சளி ரெண்டுத்துக்கும் பார்த்துக்கோங்க. சளி பொதுலகர லீ வந்தால் என்ன அர்த்தம்? கோழை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, என்ன அர்த்தம்? கோழை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் கொஞ்சம் தெளிவாக இருங்க. அடுத்தது சவலை சவலை, நம்ம கவலை கவலை தான் பார்த்துருப்போம். இங்கே சவலை சவலை கொடுத்துருக்கான். ஓகேவா, அப்போ இந்த இடத்துல பாருங்கள் சவலை சவலை. ஃபஸ்ட்டு சவலை என்னது? மெலிவுன்னு அர்த்தம். ஓகேவா, எந்த லை? நம்ம செவுத்தில் ஒட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய அந்த லா. அந்த லை வந்துச்சு அப்படின்னா மெலிவுன்னு அர்த்தம். சவலை பொதுலகர லை வந்துச்சு அப்படின்னா வங்க மணல் அப்படின்னு அர்த்தமா? ஓகேவா, என்ன மணல்? வங்க மணல் அப்படின்னு அர்த்தம். சரியா, அப்போ நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். வங்க மணல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கணும். அப்போ சவலை எந்த லா வரணும்? பொதுல விரலை வரணும். இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரியா, இதெல்லாம் என்னது? ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் அழகாக தட்டிட்டு போயிடலாம். ஓகேவா, அடுத்து பாருங்கள் சாலிகை சாலிகை 2 கொடுத்துருக்கான். ஓகேவா, சாலிகை சாலிகை 2 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னது? அந்த செவுத்தில் ஒட்டக்கூடிய அந்த பள்ளிக்கு வரக்கூடிய லீ. சாலிகை அப்படின்னா கவசம்னு அர்த்தம். ஓகேவா, சாலிகைன்னா என்ன அர்த்தம்? கவசம்னு அர்த்தம். அடுத்து இன்னொரு சாலிகை பாருங்கள், பொதுலகர லீ கொடுத்துருக்கான். இதுக்கு வந்து என்னது? வண்டு, இல்லை அப்படின்னா பணப்பைன்னு அர்த்தமா? ஓகே, என்ன சொல்கிறாங்க? வண்டு, அப்படி இல்லைன்னா என்னது? பணப்பை. ஸோ ரெண்டுத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது சுள்ளி சுள்ளின்னு கொடுத்துருக்கான். இப்போ சுள்ளி ஃபஸ்ட்டு இல்லு எந்த இல்லு? செவுத்தில் ஒட்டக்கூடிய பள்ளிக்கு வரக்கூடிய இல்லு. இந்த சுள்ளினா அடுப்புன்னு அர்த்தம். இதுவே கீழே இருக்கக்கூடிய சுள்ளி அந்த பொதுலகர இல்லுனா விறகுன்னு அர்த்தம். சின்ன சின்ன விறகு, அந்த சுள்ளி கற்றையெல்லாம் போய் எடுத்துகிட்டு வா, நம்ம விறகு அடுப்பு பற்ற வைக்கலாம் அப்படிம்பாங்க. ஓகேவா, அப்போ ரெண்டுலையுமே பாருங்கள் விறகு அடுப்புன்ற வார்த்தை வந்துருச்சு. அப்போ நீங்கள் இதை வச்சு எடுத்துடலாம். இந்த சுள்ளி பொதுலகர இல்லு வந்துச்சு அப்படின்னா சிறு விறகு, விறகு வச்சு அடுப்பு பற்ற வைப்பாங்க. அதுக்கு எந்த இல்லு வரும்? இந்த நமக்கு இந்த செவுத்தில் ஒட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய இல்லு வரும். ஸோ அந்த ஒரு இதை வச்சா நீங்கள் இது ரெண்டுமே எடுத்துடலாம். சுள்ளி சுள்ளி அழகாக எடுத்துடலாம். ஓகேவா, அப்போ இதை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது சூழி சூழி சூழின்ட்டு 3 கொடுத்துருக்கான். ஓகேவா, சூழி சூழி அடுத்து சூழி அப்படின்ட்டு 3 கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு பாருங்கள், சூழி அப்படின்னா கருப்பினின்னு அர்த்தமா? ஓகேவா, என்னது? கருப்பினின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு லீ எப்போவுமே நம்ம எது பார்ப்போம்? நம்ம செவுத்தில் ஒட்டக்கூடிய பள்ளிக்கு வரக்கூடிய அந்த லீ அது வந்துச்சுன்னா கருப்பினி அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது சிறப்புலகர லீ. சூழி அப்படின்னா உச்சின்னு அர்த்தமா? ஓகேவா, சூழி அப்படின்னா உச்சி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, சூழின்னா என்ன அர்த்தம்? உச்சி. அடுத்தது இன்னொரு சூழி எந்த லீ கொடுத்துருக்கான்? பொதுலகர லீ கொடுத்துருக்கான். ஆண் மயிர் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, சூழி அப்படின்னா என்னது? ஆண் மயிர். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். சூழி அப்படின்னா ஆண் மயிர். சரியா, அப்போ நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் சூளை சூளை. ஓகேவா, 2 கொடுத்துருக்கான் பாருங்கள். சூளை சூளை. இப்போ சூளை அப்படின்றது பொதுலகர லை இல்லாமல், ஓகேவா, பொதுலகர லை இல்லாமல் நம்மளுக்கு இந்த லை வந்திருக்கு. எந்த லை வந்திருக்கு? செவுத்தில் ஒட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய லை. ஓகேவா, அந்த லால் வரக்கூடிய லை வந்து தான் ஒரு நோய். ஓகேவா, சூளைன்றது ஒரு கொடிய நோய்.
அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். திருஞான சம்பந்தரா இல்லை திருநாவுக்கரசரா யாருக்கோ வந்து பார்த்திங்கன்னா அந்த சூளைன்ற ஒரு கொடி அந்த வயிற்று நோய் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. ஓகேவா? 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தருக்கு தான், பட் எனக்கு தெரில. ஓகேவா? தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 பேர்த்தில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி சூளை நோய் அப்படின்றது ஒருத்தர் வந்து இருந்திருக்கும். அதனால் இறைவனை கும்பிட்டு சிவனடியாரை கும்பிட்டு இந்த மாதிரி வந்து அதை வந்து சரி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்களாம் வந்து படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அப்போ அந்த சூளை, ஓகேவா, அதுதான் வந்து ஒரு நோயின்னு அர்த்தம். இதுவே பொதுலகரலை சூளைன்றது ஒரு பொதுலகரலை வந்துச்சுன்னா செங்கற்சூளையே சொல்லுவாங்க. ஓகேவா? செங்கற்சூளை வந்து சொல்லலாம். ஓகேவா? நம்ம என்ன சொல்லுவோம், செங்கல் சூளை அப்படின்னு சொல்லுவோமா, அதுக்கு பொதுலகரலை தான் வரும். செங்கல் சூளை அப்படின்றது பொதுலகரலை தான் வரும். அப்போ இதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். அடுத்து பாருங்கள், 3 சூள் கொடுத்துருக்கான். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த 3 வார்த்தை ஒன்றா வருதோ அவன் அங்கங்கே இருந்து தான் கொஸ்டின் எடுத்து நம்மளுக்கு ஆப்பு வைக்கிறான். இதுலேருந்து நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரியுது. ஓகேவா? அப்போ பாருங்கள், சூள், ஃபஸ்ட்டு சூள் என்ன அப்படின்னா கற்பம் அப்படின்னு அர்த்தம். சரியா? சூழ்னா கர்ப்பம். இன்னொரு சூழ் எந்த இல்லு, சிறப்புலகர இல்லு. சிறப்புலகர இல்லுன்னா சூழ் அப்படின்னா சுற்றுவாய் அப்படின்னு அர்த்தம். அதாவது சூழ்நிலையியல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். சூழ்நிலையியல் இது வந்து என்ன, சுற்றுவாய் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு சூழ் பொதுலகர இல் வந்ததுன்னா சூளுரை சபதம் நம்ம படிச்சிருப்போம். சபதம். ஓகேவா? கண்ணகி சூளுரைத்தாள், சபதம் மேற்கொண்டால். சூளுரைன்னா என்ன அர்த்தம், சபதம்னு அர்த்தம். அப்போ ஆணை, ஆணைனால் வந்து என்னது அதே சூழ் தான், சபதம்னால் என்னது அதே சூழ் தான். அப்போ 3 சூழும் நம்ம தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்னது, நமக்கு செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய அந்த இல்லு வந்ததுன்னா கர்ப்பம், சூழ்னா நான் கர்ப்பம். அடுத்து சூழ் சிறப்புலகர இல்லு வந்ததுன்னா சுற்றுவாய். அடுத்து சூழ் பொதுலகரலா வந்தது அப்படின்னா ஆணை இல்லை சபதம். ஓகேவா? அடுத்தது செதில், செதில் 2 இல்லு கொடுத்துருக்கான். செதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இல்லு, செவுத்தில் ஒட்டக்கூடிய பள்ளிக்கு வரக்கூடிய அந்த இல்லு வந்ததுன்னா மரச்செதில்களை சொல்லுவாங்க. அதுவே பொதுலகர இல்லு வந்ததுன்னா மீன் செதில்களை சொல்லுவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ ஃபஸ்ட்டு இல்லு என்ன இல்லு, இந்த இல்லு வந்தது அப்படின்னா மரச்செதில், பொதுலகர இல்லு வந்தது அப்படின்னா மீன் செதில். ஓகேவா? அவ்வளோதான். ஈஸியாக நீங்கள் இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்தது செல்லு, செல்லு. இப்போ இந்த செல்லு அப்படின்னா கழிவுன்னு அர்த்தம். ஓகேவா? எந்த இல்லு, நமக்கு நம்ம பள்ளிக்கு வரக்கூடிய அந்த இல்லு, செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய அந்த இல்லு, அந்த லூ வந்துச்சுன்னா கழிவுன்னு அர்த்தம். இதுவே செல்லு அப்படின்னா தெல்லு பூச்சின்னு ஒரு பூச்சி இருக்குது. ஓகேவா? என்னது, தெல்லு பூச்சி அப்படின்ட்டு ஒரு பூச்சிக்குது, அந்த பூச்சி சொல்லுவாங்க. ஓகேவா? தெல்லு பூச்சின்னு ஒரு பூச்சிக்குது, அந்த பூச்சி சொல்லுவாங்க. செல்லு, செல்லு. சரியா? அப்போ பொதுலகர இல்லுன்னா என்னது, தெல்லு பூச்சி. அதுவே நார்மலாக வரக்கூடிய செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய அந்த செல்லு, அந்த இல்லு வந்துச்சு அப்படின்னா இல்லு. ஓகேவா? அந்த இல்லு அந்த லூ வந்துச்சுன்னா கழிவுன்னு அர்த்தம். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து சொல்லல், சொல்லல். ஸோ இதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். சொல்லல், சோ இல் லா இல், சொல்லல். எல்லாமே எந்த இல்லு வந்திருக்குது இந்த இடத்துல, எல்லாமே வந்து செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய அந்த இல் தான் வந்திருக்கு. அப்போ சொல்லுதல் அப்படின்ட்டு நீங்கள் தெளிவாக வந்து பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது சொல்லல். இது வந்து என்ன, பொதுலகர இல்லு. இந்த பொதுலகர இல்லுக்கு என்ன வரும், காரியத்தாழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சொல்லல் அப்படின்னா காரியத்தாழ்ச்சி. அப்போ இதெல்லாம் வேர்டு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், சோழி. சோழி முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்களா, அப்போ சோழி காரியம்னு அர்த்தம். உன் காரியம் முடிஞ்சு, சோழி முடிஞ்சுன்னா உன் காரியம் முடிஞ்சு அப்படின்றாங்களா. அப்போ சோழி அப்படின்னா காரியம், ஜோலி அப்படின்னு 2 மீனிங் கொடுத்துருக்கான். எந்த லீ வரணும், செவுத்தில் ஓட்டுற அந்த பள்ளிக்கு வரக்கூடிய லீ. அடுத்தது சோழி. இந்த லீ என்னன்னா பிச்சைக்காரர் பை. ஓகேவா? என்னது, பிச்சைக்காரர் பைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பிச்சைக்காரரோட பை தான் இந்த சோழி. எந்த லீ, பொதுலகரத்தில் வரக்கூடிய லீ. ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்து பாருங்கள், தலம், தலம்னு 2 கொடுத்துருக்கான். ஓகேவா? ஃபஸ்ட்டு தலம் பாருங்கள், இந்த லா வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இடம்னு அர்த்தம். ஓகேவா? ஃபஸ்ட்டு லா. ஓகேவா? ஃபஸ்ட்டு லானா என்ன அர்த்தம், நமக்கு அந்த பள்ளிக்கு வரக்கூடிய லீ. அப்போ அது இடம்னு அர்த்தம். இந்த லா. ஓகேவா? பொதுலகரலா வந்து தலம்னு வந்துச்சுன்னா அந்த சேனைன்னு அர்த்தம். ஸோ இதையும் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது தலை, தலை, தலை போட்டால் பார்த்தீங்களா, 3 இதை வச்சான் பார்த்தீங்களா, தலை, தலை, தலை. ஸோ 3 வருது. ஓகேவா? தலை, தலை, தலை சிறப்புலகரம், அடுத்து தலை பொதுலகரம், 3மே வருது. அப்போ ஃபஸ்ட்டு லை பாருங்கள், தலை அப்படின்னா நம்ம மண்டை, நம்ம ஈஸியாக எடுத்துடலாம், சிரசு. ஓகேவா? இல்லை அப்படின்னா சிரம். ஓகேவா? இதை நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்தது இன்னொரு தலைனா வேப்பந்தலை, இலை அப்படின்ட்டு நீங்கள் பொதுலகரலை சிறப்புலகரலையை இலைன்னு நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா? அடுத்தது இன்னொரு தலைன்னா என்ன அர்த்தம், விலங்கு இல்லை கட்டுதல் அப்படின்னு அர்த்தம். தலைனா விலங்குன்னு தெரியும், பொதுலகரலைக்கு விலங்குன்னு தெரியும், இல்லைனா கட்டுதல். ஓகேவா? தலை அப்படின்னா கட்டுதல். நம்ம 7 தலை படிச்சிருப்போம். ஓகேவா? நேரொன்றாசி தலை, நிறையொன்றாசி தலை, வெண்சீர் வண்டலை, இயற்சீர் வண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றா வஞ்சித்தலை, இந்த மாதிரிலாம் தலை வந்து 7 வகைப்படும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அப்போ அந்த தலைனா என்பதற்கு என்ன பொருள்னா கட்டுதல் அப்படின்னு பொருள். தலைனா விலங்குன்னு இன்னொரு மீனிங் இருக்குது. அப்போ சிறப்புலகர லை வந்ததுன்னா என்ன அர்த்தம், இலை அப்படின்னு அர்த்தம். வேப்பந்தலை அப்படின்னா இலை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது தலை, இன்னொரு தலை, இந்த செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய அந்த லை வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், சிரசு இல்லை சிரம் அப்படின்னு நம்ம நல்லா படிச்சிருப்போம். ஓகேவா? சரி, அடுத்து பார்க்கலாம்.
அடுத்தது தவளை. தவளை அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், தவளை நம்ம ஒரு தவளை தெரியும், பொதுலகரலை வந்தால் ஈஸியாக தவக்காலை, அது வந்து ஒரு விலங்கு அப்படின்னு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? அடுத்தது நம்மளுக்கு செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய அந்த லை வந்தால் நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? அந்த தவளை வந்துச்சுன்னா ஒரு பெரிய பாத்திரம்னு அர்த்தம். ஓகேவா? என்னது? பெரிய பாத்திரம். ஸோ இதில் நீங்கள் கிளியராக இருக்கணும். தவளை தவளை. அப்போ ஒரு இது நம்மளுக்கு கிளியராக தெரியும், ஒரு விலங்கு அப்படின்னு. பொதுலகரலை வந்தால் விலங்கு, அதுவே பள்ளி அதுக்கு வரக்கூடிய அந்த தவளை வந்துச்சுன்னா பெரிய பாத்திரம். அடுத்து தாளம். தாளம். ஓகேவா? இதில் ஒரு தாளம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஒரு தாளம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும், என்ன தாளம்? அந்த பொதுலகரலா தாளம் போடுதல் நம்ம படிச்சிருப்போம். தாளம் போடுதல். அப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரம் ஏதாவது ஸ்டிக் எடுத்துகிட்டு அட்டி போட்டு பட்டை கிளப்புறது. ஓகேவா? குண்டா எடுத்து 2 தட்டு தட்டுறது, இந்த மாதிரி தாளம் போடுதல் அப்படின்னு நம்ம ஈஸியாக தாளம் அப்படின்னு சொல்லிடுவோம். இல்லைனா கால வளவுன்னு இங்கே கொடுத்துருக்கான், இல்லை ஒரு வகை வாத்தியம்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? ரெண்டுத்தையும் நீங்கள் படித்து வச்சுக்கலாம். தாளம் போடுதல்னா ஒரு கால அளவு, குறிப்பிட்ட கால அளவு, இல்லைனா ஒரு வகை வாத்தியம். ஓகேவா? தட்டுவோம்ல, தாளம் போடுவோம்ல, அது வந்து ஒரு வகை வாத்தியம். இன்னொரு தாளம் பாருங்கள், செவுத்தில் ஒட்டுற பள்ளிக்கு வரக்கூடியல அந்த தாளம் அப்படின்னா நாக்குன்னு அர்த்தம். ஓகேவா? தாள் அப்படின்னா நாக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இங்கே நாக்கு நான்னு கொடுத்துருக்கான், இன்னொரு கூந்தர் பனைன்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? தாளம் அப்படின்றது கூந்தர் பனை அப்படின்னு ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கான், இன்னொன்று நாக்கு. தாள் அப்படின்னா நாக்கு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அதை வச்சு நம்ம எடுத்துடலாம். அடுத்து பாருங்கள், இந்த தாள் அப்படின்னாலே நம்மளுக்கு இன்னொரு மீனிங் என்ன வரும்? தாளாட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு மீனிங் கூட வரும். ஓகேவா? அது வந்து கீழே கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், தாலி தாலி தாலி. 3 லீ இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இதை நல்லா பார்த்துக்கணும். ஃபஸ்ட் எப்போவுமே என்ன பார்ப்போம்? தாலி. ஓகேவா? செவுத்தில் ஓட்டுற அந்த பள்ளிக்கு வரக்கூடிய லீ பார்ப்போமா? அப்போ அந்த லீ வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? மங்கள நான், ஒரு மங்கள கயிறு. நம்ம பெண்கள்லாம் வந்து தாலி கட்டுறாங்கல்ல, அந்த மங்கள கயிறு. அடுத்தது தாலி. ஓகேவா? குடம். ஓகேவா? குடம் இல்லை சாடி அப்படிம்பாங்க. சரியா? குடம் இல்லை சாடி. நம்ம வந்து தாலி சொல்லுவோம். எந்த தாலி? முதுமக்கள் தாலி. சிறப்பு லகர லீ தானே போடுவோம். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? குடம். ஓகேவா? பானை குடம் அப்படிலாம் சொல்கிறோம்ல. முதுமக்கள் தாலிக்கு முதுமக்கள் தாலிலாம் நிறைய கிடச்சிருக்குது ஆதிச்சநல்லூரில் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். கீழடியில் கூட பப்போ கிடச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறோமா? அப்போ அது குடம், இல்லை அப்படின்னா சாடி. இன்னொரு தாலி வருது. ஓகே, இந்த தாலி என்னென்னா பனைன்னு அர்த்தம். ஸோ இதை பாருங்கள், பனைன்றது உங்களுக்கு மறந்துடக்கூடாது. ஓகே, அப்போ பனை. அப்போ தாலி எந்த லீ வரும்? பொதுலகர லீ தாலி வந்துச்சுன்னா பனை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்து நீங்கள் எக்காரணத்தை கொண்டுமே மறந்துடவே கூடாது. அடுத்து பாருங்கள், இதுவும் முக்கியம். ஏன்னா இதுலேயும் 3 வந்துருச்சு. தாள் 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 அப்படின்ட்டு இதுலேயும் 3 வந்துருச்சு. அப்போ ஃபஸ்ட்டு தாள் ஈஸியாக தெரியும். என்னது? நம்ம செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய அந்த இல்லு. இந்த தாள் அப்படின்னா தாளாட்டு நம்ம முன்ன தான் பார்த்தோம். ஓகேவா? தாள்னா நாக்கு, இல்லை தாளாட்டுன்ட்டு முன்ன தான் பார்த்தோம். அடுத்தது இன்னொரு தாள், சிறப்புலகிற தாள் வந்துச்சுன்னா என்னது? பணிவாக நம்ம தாழ்ந்து போகிறது. ஓகேவா? பணிவாக நம்ம தாழ்ந்து போகிறது. நம்ம மற்றவங்க கிட்ட வந்து நம்ம வந்து எதிர்த்துட்டு நிற்கக்கூடாது. அவங்க பெரியவங்க அப்படின்னா அவங்க எது சொன்னாலும் நம்ம கேட்கணும். ஸோ நம்ம வந்து தாழ்ந்து போகணும். சரியா? அதுதான் கரெக்டு. அப்போ தாழ்ந்து போகிறது. அடுத்து கீழே பாருங்கள், அதே தாளுக்கு இன்னொன்று வரும், தாழ்பால். கதவுல பார்த்தீங்கன்னா தாழ்பால் சொல்லுவாங்க. அதுவும் என்னது? அதே தாழ்பால் தான் வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தாழ்வாரம். அதுக்கும் இந்த சிறப்புலகிற இல்லு தான் வரும். சரியா? அப்போ இதுக்கு 3 மீனிங் இருக்குது. ஸோ நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது இன்னொரு தாள் பாருங்கள். இந்த தாள்னா முயற்சின்னு ஒரு மீனிங் வரும். ஓகேவா? முயற்சி. இது பார்த்தீங்கன்னா 11th 12th புக்கில் இந்த தாள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நியூ புக்லேயே இருக்கும். ஓகேவா? புறநானூறு சாங்குன்னு நினைக்கிறேன். அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து பாருங்கள், கால். கால்னு இன்னொரு மீனிங் இருக்குது. தாள் அப்படின்னா கால் அப்படின்ட்டு இன்னொரு மீனிங் இருக்குது. இதுவே நாக்கு அப்படின்னா எந்த இல்லு வரும்? நம்மளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அந்த செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய அந்த இல் வரும். ஓகேவா? அது வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு தாள் அப்படின்னா தாளாட்டு. சரியா? இல்லை நாக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், துலக்கம். துலக்கம் 2 கொடுத்துருக்கான். துலக்கம் துலக்கம். அப்போ ஃபஸ்ட்டு துலக்கம் என்ன அர்த்தம்? தெளிவு இல்லை பிரகாசம்னு அர்த்தமா? ஓகேவா? ஃபஸ்ட்டு லா எந்த லா? நமக்கு இந்த பள்ளிக்கு வரக்கூடிய அந்த லா. ஓகேவா? செவுத்தில் ஓட்டக்கூடிய பள்ளிக்கு வரக்கூடிய அந்த லா. துலக்கம் அப்படின்னா தெளிவு இல்லை பிரகாசம்னு அர்த்தம். இந்த துலக்கம் அப்படின்னா அசைவு இல்லை கலக்கம். ஸோ இது ரெண்டுமே குழப்புற மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், துளை. துளை துலாக்கோல் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அது துலாக்கோல். அப்போ தூளா எந்த லா வருது இந்த இடத்துல? நம்மளுக்கு பள்ளி வரக்கூடிய அந்த லா வருது. ஓகேவா? அப்போ அந்த லானா தராசுன்னு தெரியும். அப்போ துளை அந்த அந்த லா தானே வருது. அப்போ தராசு நீங்கள் எடுத்துருவீங்க. இன்னொன்று என்னென்னா ஒப்புன்னு அர்த்தம். ஓகே, ஒப்புனா 2 பேர்த்த ஒப்புமை பண்ணுறது. ஓகேவா? 2 பேர்த்த அந்த மாதிரி ஒப்பிடுறது, கம்பேர் பண்ணுறது, ஒப்பு அப்படின்னு சொல்கிறது. இன்னொரு துளை கொடுத்துருக்கான். துளைன்னா என்னது? துவாரம். சரியா? துளைன்னா என்னது? இப்போ ஒரு நீர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லக்குலியோண்டு வழியில் வந்துட்டுருக்கும். அந்த 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 சின்ன அந்த கேப்பு பேர் தான் என்ன சொல்லுவாங்க? துவாரம், துளை அப்படிம்பாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. துளை எந்த லை? பொதுலகர லை வந்துச்சுன்னா துவாரம் இல்லை மூங்கில் இன்னொரு மீனிங் இருக்குது. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? கலை அப்படின்றதுக்கு பனை, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கரும்பு, மூங்கில் அப்படின்ட்டு பார்த்தோமா?
ஓகேவா. கலைனா கரும்பு, மூங்கில் அப்படின்ட்டு பார்த்தோமா, அதே மாதிரி தான் இங்கே துளை அப்படின்னா என்னது, மூங்கில். ஓகேவா. அடுத்தது பாருங்கள், தொளி தொளி 2 கொடுத்துருக்கான். தொளி தொளி. ஓகேவா. ஃபஸ்ட்டு என்னந்த லீ, நம்ம செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய லீ. அந்த தொளி வந்ததுன்னா தோல், உடம்புல மேலே தோல் இருக்குல்ல, அந்த தோல். ஓகேவா. அதுவே இந்த தோல் போடுறதுக்கு பதிலாக இந்த தோல் கொடுத்துருந்தானா என்ன அர்த்தம், பொதுலகர இல்லு கொடுத்துருந்தானா தோல் பட்டைன்னு அர்த்தம். இங்கிலீஷில் ஷோல்டர்னு சொல்லுவோம்ல, அந்த தோள்பட்டை வந்துடும். பட் இந்த தோல்னா உடம்புல இருக்கக்கூடிய தோல் தான். ஓகேவா. அடுத்தது இந்த தொளி அப்படின்னா சேருன்னு அர்த்தம். சரியா. எந்த லீ, இந்த பொதுலகர லீ வந்துட்டா சேரு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது தொலை தொலை. பாருங்கள், தொலை அப்படின்னா தூரம் அப்படின்னு அர்த்தமா, இது ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா. செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய அந்த லை வந்துச்சுன்னா, அந்த லாவில் வரக்கூடிய லை வந்துச்சுன்னா ஈஸியாக தூரம்னு எடுத்துடலாம். தொலை தூரம், தொலைவு அப்படின்றத வச்சு ஈஸியாக எடுத்துடலாம். பட் இந்த தொலை வந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம துவாரம்னு ஒரு மீனிங் பார்த்தோம். ஓகேவா. துவாரம்னு எங்கே பார்த்தோம், அதாவது துளை அப்படின்னா துவாரம் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் தொலை அப்படின்னாலும் துவாரம் தான். சரியா. தொலை அப்படின்னால் என்னது, துவாரம் தான். ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணிக்கோங்க. துளையினால் என்னது, துவாரம் தான். தொலையினால் என்னது, துவாரம் தான். சரியா. அப்போ இதை நல்லா கம்பேர் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது தொல்லை தொல்லை. ஓகேவா. ஃபஸ்ட்டு லை பாருங்கள், தொல்லை அப்படின்னா நல்லா தெளிவாக பாருங்கள். ஃபஸ்ட்டு லை என்ன கொடுத்துருக்கான்னு, தொல்லை. தொல்லைனா தொந்தரரை. ஓகேவா. இல்லைனா பழமை அப்படின்னு அர்த்தமா. தொல்லைனா பழமை நம்மளுக்கு மோஸ்ட்லி தெரியும். பழமை, பழமை நம்மளுக்கு தெரியும். இதை ஈஸியாக எடுத்துடலாம். பட் தொந்தரரை அப்படின்னு தெரியாது. அப்போ இதை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது தொல்லை அப்படின்னா தொலை இல்லை மரக்கலம்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம தொலை அப்படின்னா என்ன பார்த்தோம், துவாரம் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா. தொலைனா துவாரம் அப்படின்னு பார்த்தோம். இந்த இன்னொரு மீனிங் கொடுத்துருக்காங்கல்ல, அது என்னென்னா மரக்கலம். சரியா. அப்போ தொல்லை அப்படின்னா தொந்தரரை அப்படின்னு அர்த்தம், பழமைன்னு அர்த்தம். இந்த இல்லை பொதுலகர இல்லைன்னா என்ன அர்த்தம், துவாரம். அப்படி இல்லைன்னா என்னது, மரக்கலம். ஸோ நல்லா கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது தோல் தோல். பாருங்கள், 2 இருக்குது. தோல் தோல் 2 இருக்கா. தோல்னா என்னது, சருமம். இல்லை அப்படின்னா யானைன்னு இன்னொரு மீனிங் பாருங்கள், புதுசாக கொடுத்து வச்சுருக்கான். ஓகேவா. சருமம் இல்லைனா யானை. எந்த தோல், நம்ம செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய அந்த இல்லு, அந்த தோல் வந்துச்சுன்னா என்னது, நம்ம சருமம் தான். ஓகேவா. நம்மளோட சருமம் அதான் தோலால் ஆனது. செல்கள் எதிலான, தோள்கள் எதிலால் ஆனது, செல்களால் ஆனதுன்னு படிக்கிறோமா, அதுதான் அந்த தோல். ஓகேவா. அப்போ சருமம், இன்னொன்று யானை, இன்னொரு மீனிங் இருக்குது. அடுத்து இன்னொரு இல்லு, பொதுலகர இல்லு கொடுத்துருக்கான். பொதுலகர இல்லுனா புயம்னு சொல்லுவாங்க. புயம்னா என்னது, தோல் தான். ஓகேவா. என்னது இல்லை, புயம்னா தோல். இதை வந்து என்ன சொல்லுவாங்க, தோல் பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. என்னது, தோல் பட்டை அப்படிம்பாங்க, ஷோல்டர். ஓகேவா. அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது தோழி. 3 லீ கொடுத்துருக்கான். ஸோ அப்போ இதை நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா. தோழி ஃபஸ்ட்டு, தோழி 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 அப்படின்றத தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு தோழி. ஃபஸ்ட்டு என்னது, ஃபஸ்ட்டு எப்போவுமே என்ன பார்ப்போம், நமக்கு நம்ம செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய அந்த லீ பார்ப்போம். அப்போ தோழி அப்படின்னா ஓர் மீன். ஓகேவா. அடுத்தது தோழினா என்னது, பாங்கி. பாருங்கள், பாங்கின்னு ஒரு மீன் கொடுத்துருக்கான். நம்ம லேடிஸில் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்டை தான் வந்து தோழி அப்படிம்மா இந்த மாதிரி சொல்லுவோமா. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு வந்து ஃப்ரெண்டாக இருக்கிறத தோழி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பட் இங்கே பாங்கின்னு கொடுத்துருக்கான். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு மீனிங் இருந்ததுன்னா அதை நீங்கள் படித்து வச்சுக்கணும். அப்போ தோழினா பாங்கி. ஓகேவா. சிறப்பு லகரலி. அடுத்தது பொது லகரலி. தோழி வந்துச்சுன்னா அவுரின்னு அர்த்தமா. ஓகேவா. என்னது, அவுரின்னு அர்த்தமா. அவுரி இண்டிகோ பயிரெலாம் நீங்கள் வந்து இது பண்ணி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஓகேவா. இந்த மாதிரி வந்து அவுரி இண்டிகோ வந்து பார்த்திங்கன்னா அது நீக்கிறதுக்காக காந்தி வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போராட்டத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபட்டிருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. ஓகேவா. ஸோ அப்போ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. அப்போ தோழி 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 அப்படின்றது 3த்துக்குமே டிஃப்ரெண்ட் தெரியணும். ஃபஸ்ட்டு லீ என்னது, இந்த செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய அந்த லீ வந்துச்சுன்னா ஓர் மீன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து சிறப்புலகர லீ வந்தால் பாங்கி அப்படின்னு அர்த்தம். தோழி, இந்த பொதுலகர லீ வந்தால் அவுரின்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்தது பாருங்கள், நளி நளி. 2 லீ வந்துருச்சு. நளி நளி. ஃபஸ்ட்டு நளி அப்படின்னா வருந்துவாய் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. நலிவடைஞ்சிட்ட அப்படின்றாங்களா. நலிவடைஞ்சிட்டனாவே என்ன அர்த்தம், நீ ரொம்ப வருந்தி ரொம்ப நலிவடைஞ்சிட்ட, உடம்புலாம் ரொம்ப இதாகிடுச்சு, ரொம்ப நலிஞ்சு போயிட்ட அப்படிம்பாங்க. ஓகேவா. அந்த லீ. அடுத்து 2வது நளினா குளிர் இல்லை நெருக்கம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. 2வது லீ எந்த லீ, நமக்கு பொதுலகர லீ கொடுத்துருக்காங்க. அதில் வந்து குளிர் அப்படி இல்லைன்னா நெருக்கம் அப்படின்னு அர்த்தம். ஸோ 2மே நம்மளுக்கு முக்கியமானது. அடுத்தது நல்ல. நல்லனா நேர்த்தியானன்னு அர்த்தம். எந்தல, நார்மலாக போடக்கூடிய அந்த பள்ளிக்கு வரக்கூடிய இல்லு அந்தல. நல்லனா நேர்த்தியான. இன்னொரு நல்ல கொடுத்துருக்கான். அது எந்த இல்லு, பொதுலகர இல்லு பொதுலகரலா. அதுனா ஸ்நேகிக்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதையும் பார்த்து வச்சு. நல்ல நல்ல. இந்த நல்லனா என்னது, நேர்த்தியான. இந்த நல்லனா என்னது, ஸ்நேகிக்க. ஓகேவா. ஸோ 2மே பார்த்து வச்சுக்கோங்க. நளி நளி. ஃபஸ்ட்டு லீ என்ன பார்த்தோம், பள்ளிக்கு வரக்கூடிய அந்த லீ. நளி அப்படின்னா வருந்துவா. இந்த லீனா குளிர் அப்படி இல்லைன்னா நெருக்கம்.
ஓகேவா. பொதுலகரலி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? குளிர், இல்லை அப்படின்னா நெருக்கம். நல்ல ஃபஸ்ட்டில் நல்ல என்னது? நேர்த்தியான அப்படின்னு அர்த்தம். இந்த நல்லன்னு வந்துச்சுன்னா ஸ்நேகிக்க. அடுத்து நல்லார் பாருங்கள், நல்லார் அப்படின்னா நல்லவர்னு அர்த்தம். அப்போ எந்த இல்லு நமக்கு நல்லவர் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோமா, அந்த நல்லார். ஓகேவா. அந்த நல்லார் வந்துச்சு அப்படின்னா நல்லவர், இல்லை அப்படின்னா மாதர். நல்லவர் இல்லை அப்படின்னா மாதர். ஸோ இதை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா தான் போட முடியும். அடுத்து இன்னொரு நல்லார் கொடுத்துருக்காங்க. இன்னொரு நல்லார் அப்படின்னா பகைவர்னு அர்த்தம். சரியா. அப்போ கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மறக்கிற மாதிரி ஆகிடும். ஓகேவா. ஏன்னா வேர்ட்ஸ் வந்து நிறையா இருக்குல்ல. அப்போ நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே நம்ம வந்து இருந்துக்கிட்டு அப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அதை எடுத்துடலாம். ஓகேவா. அப்போ இந்த நலின்றது நம்ம பார்த்தாச்சு, நல்லன்றதையும் பார்த்தாச்சு. பட் இந்த நல்லார்ன்றது தெரியணும். இந்த நல்லா இருந்ததுன்னா நல்லவன், இந்த நல்லா இருந்ததுன்னா கெட்டவன், அவ்வளோதான் மீனிங். ஓகேவா. அந்த மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், நாள் பாருங்கள், இந்த நாள் வருது. இந்த நாள்னால் 4ன்னு அர்த்தம். ஓகேவா. 4ன்னு அர்த்தம். இந்த நாள்னா என்னது? ஒரு நாள், ஒரு தினம்னு அர்த்தம். ஒரு புதுமை அப்படி இல்லை தினம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். பொதுலகரலாக வந்துச்சுன்னா தினம் இல்லை புதுமைன்னு சொல்லிக்கலாம். அதுவே நாள்னா 4ன்னு அர்த்தம். ஓகேவா. என்னது? பள்ளிக்கு வரக்கூடிய அந்த இல். சரியா. அடுத்தது நீலம். இந்த லீனா என்னது? இந்த நீலம். ஃபஸ்ட்டு பள்ளிக்கு வரக்கூடிய அந்த லா. நீலம்னா என்னது? இருள். இல்லை அப்படின்னா நீல நிறம். இல்லை அப்படின்னா கருங்குவளை. என்னென்ன பார்த்தோம்? இருள்னு பார்த்தோம். நீல நிறம்னு ஒரு நிறம் இருக்குது, அதுக்கும் அந்தலாம் தான் பார்த்தோம். இன்னொன்று கருங்குவளை. கருமை கூட்டல் குவளை, கருங்குவளை. அடுத்து இன்னொரு நீளம் இருக்குது, பொதுலகர லா இருக்குது. இந்த நீளம்னா ஈஸியாக தெரியும். ஓகேவா. நெடுமைன்னு நான் தூரமாக இவ்வளோ நீளம் எனக்கு கொடுங்க, 1.5 அடி எனக்கு இந்த இவ்வளோ நீளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த கயிறை வந்து வெட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த நீளம். ஓகேவா. அடுத்து நீலி. அப்போ ஒரு லீ வந்துச்சுன்னா காளி வந்துடும். அது எந்த லீன்னு நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா. அப்போ எந்த லீனா காளியை எழுதி பாருங்கள். காளி எழுதி பார்த்தீங்கன்னா எந்த லீ போடுவீங்க? தெய்வத்துக்கு. அப்போ இந்த லீ வரக்கூடாது. இந்த லீ வந்து அப்போ வரக்கூடாது. அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக வரக்கூடிய லீ தான் எடுத்துக்கணும். அப்போ இந்த லீ எடுத்துக்கோங்க. ஓகேவா. நீலினா ஒரு பேய்ன்றதை படிச்சிருப்போம். ஓகேவா. நீலி அப்படின்னா ஒரு பேய் அப்படின்றத படிச்சிருப்போம். நீலி. ஓகேவா. அப்போ என்ன அர்த்தம்? காளி அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி என்னது? இந்த அவுரின்னு இன்னொரு மீனிங் இருக்குது நீலி. ஓகேவா. நீலிக்கு அவுரின்னு இன்னொரு மீனிங் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? தெளிவாக வந்து பார்த்துக்கணும். ஓகேவா. இதே மாதிரி தான் நம்ம தோழி அப்படின்னா அவுரின்னு பார்த்தோம். ஓகேவா. எந்த லீ பார்த்தோம்? அந்த பொதுலகர லீ. தோழி அப்படின்னா என்னது? அவுரி அப்படின்னு பார்த்தோம். தோழி சிறப்புலகர லீனா பாங்கின்னு பார்த்தோம். தோழி பள்ளிக்கு வரக்கூடிய அந்த செவுத்தில் ஓட்டக்கூடிய பள்ளிக்கு வர லீனா ஓர்மீன் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த அவுரி தான் எங்கே வருது? அந்த அவுரி தான் இங்கேயும் வருது. ஓகேவா. நீலி அப்படின்னா அவுரின்னு அர்த்தம், காளின்னு அர்த்தம். அதுவே நீலி பொதுலகர லீ வந்துச்சுன்னா நெடியன். ஓகேவா. நெடியன்னா நல்லா வளர்ந்து கட்டவன். ஓகேவா. நீலினா என்ன? அது வளர்ந்து கட்டவன் அப்படின்னு அர்த்தம். நெடியன். ஓகேவா. அடுத்தது பாருங்கள், நுழை 2 இது கொடுத்துருக்கான். ஓகேவா. என்ன கொடுத்துருக்கான்? நுழை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நுழை. 2 இது கொடுத்துருக்கான். ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு லை பாருங்கள், நுழைனா வீட்டுக்குள்ளே நுழை அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த நுழை. ஓகேவா. வீட்டுக்குள்ளே நுழைவாயில். அப்போ நுழை அப்படின்னா என்ன அர்த்தம்? நுழை. அதாவது பலகனின்னு ஒரு அர்த்தம் கொடுத்துருக்கான், நுண்மைன்னு ஒரு அர்த்தம் கொடுத்துருக்கான். ஓகேவா. இது 2 புதுசாக இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த நுழை அப்படின்னா ஈனம்னு கொடுத்துருக்காங்க. எந்த லை? பொதுலகர லை கொடுத்துருக்கான். ஓகேவா. ஃபஸ்ட்டு பார்த்தது சிறப்புலகர லை. நுழை அப்படின்னா நுண்மை பலகனி. இந்த லை அதாவது பொதுலகர லை கொடுத்தாங்கன்னா ஈன புத்தி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேவா. ரொம்ப ஈன செயலாக இருக்கான் அவன், இப்படி ஈன புத்தி மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த லை. ஓகேவா. அடுத்தது பாருங்கள், பலம். அப்போ பலம்னா ஸ்ட்ரென்த்து, ஒரு எடை. ஓகேவா. பலம்னா என்னது? ஸ்ட்ரென்த்து, ஒரு எடை. இதெல்லாம் தெரியும். ஒற்றுமையே பலம், யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்ட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க ப்ராவர்பில். ஓகேவா. அப்போ அந்த இது ஒரு எடை அப்படின்னு அர்த்தம். இன்னொரு பழம் சிறப்புலகரலாக கொடுத்துருங்க. பழம்னா என்னது? கனி. ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்தது பல பலனல். அதுக்கப்புறம் பாருங்கள் பலனல் அப்படின்றாங்க. ஓகேவா. பலனல். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ரெண்டுமே லா மட்டும் பாருங்கன்னா மாறும். ஓகேவா. இது பலனல் அப்படின்னா விடியற் குறிப்புன்னு அர்த்தமா. ஓகேவா. பலனல் அப்படின்னா விடியற் குறிப்பு. எந்த லா வருது? இந்த செவுத்தில் ஓட்டக்கூடிய அந்த பள்ளிக்கு வரக்கூடிய அந்த லா வருது. அதே மாதிரி பலனல் நல்லா மினுக்கும்பாங்களா, பலன் நல்லா மினுக்கிறியப்பா அப்படிம்பாங்களா, அதுக்கு இந்த நிறக்குறிப்பு. ஓகேவா. அப்போ விடியற் குறிப்பு, நிறக்குறிப்பு நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ பொதுலகர லா வந்துச்சு அப்படின்னா நிறக்குறிப்பு. அதே மாதிரி செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய அந்த லா. ஓகேவா. அது வந்துச்சு அப்படின்னா விடியற் குறிப்பு. 2த்தையும் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது
பலி பலி, அப்போ 2 லீ கொடுத்துருக்கு. ஓகேவா, பலி அப்படின்னா பூசை. ஓகேவா, நீங்கள் பூசை செஞ்சு இந்த மாதிரி ஆட்டை வந்து பலி கொடுக்கறது, இல்லை வந்து கோழியை வந்து சேவலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பலி கொடுக்கறது, அதுக்கெல்லாம் இந்த லீ தான் வரும். ஓகேவா, அதே மாதிரி தேவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உணவு வந்து கொடுக்குறது, பலி செஞ்சு கொடுக்குறது, அது தேவரோட உணவில் போயிடும். ஓகே, அப்போ பூசை தேவர் உணவு அப்படின்னு வந்துடும். அடுத்து இன்னொரு பலி அப்படின்னா என் மேலே பழி தூக்கி போட்டுருவாங்க, குற்றம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, சிறப்பு லகரலின்னா என்ன அர்த்தம், குற்றம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதான் இது. அடுத்து பாருங்கள், பலிதம் பலிதம் 2 லீ கொடுத்துருக்கான். ஓகேவா, பலிதம் பலிதம், அப்போ இந்த பலிதம்னா பயன்படுகை பழிப்பது அப்படின்றாங்க. ஓகேவா, ஏதாவது ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா பயன்படுறது, அப்படி இல்லை அப்படின்னா பழிப்பது அப்படின்றாங்க. இன்னொரு பலிதம் அப்படின்னா கற்பூரம். அப்போ இதை பார்த்து வச்சுக்கோங்க, இந்த பலிதத்தை வந்து நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, பலிதம் அப்படின்னா கற்பூரம் அப்படின்னு அர்த்தம், தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பல்லி பல்லி, அப்போ பாருங்கள் 2 இது வந்துருக்கு. ஓகேவா, பல்லி பல்லி, நம்ம எப்போவுமே செவுத்தில் ஓட்டக்கூடிய பல்லிக்கு இதை தான் படிச்சுட்டு வந்துருக்கோம். அப்போ இதை என்ன சொல்லுவாங்க, கெவுளி அப்படின்னு சொல்லுவாங்களா. ஓகேவா, கெவுளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதை கவுளின்னு தான் ஆக்சுவலாக சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து கேவை எடுத்துக்கோங்க, கே தான் கொடுத்துருக்கோம், நம்ம கெவுளி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, அடுத்து இன்னொன்று சொல்லியிருக்கான், இடையரூர்னு கொடுத்துருக்கான். ஓகேவா, என்னது இடையரூர், பல்லி அப்படின்னா இடையரூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முத்தப்பள்ளி இளையப்பள்ளி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு சில டேட்டாலாம் படிச்சிருப்போம். ஓகேவா, அப்போ இடையரூர், ஒரு இடையரோட ஊரை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க இடையரூர், அது வந்து பள்ளின்னு வரும் அப்படின்றாங்க. அடுத்து இந்த பள்ளி பாருங்கள், பள்ளிக்கூடம். ஓகேவா, இது ஒரு சாதியோட பேரையும் குறிக்குது, ஒரு கோவிலோடையும் குறிக்குது, ஒரு சிற்றூரை குறிக்குது, அதே மாதிரி படுக்கையை குறிக்குது. பள்ளினா படுக்கை என்பது பொருள் நம்ம படிச்சிருக்கோம், பள்ளினா படுக்கை என்பது பொருள் அப்படின்னு நம்ம தெளிவாகவே படிச்சிருப்போம். இதெல்லாம் அது பொதுலகர இல்லை. அப்போ ஒரு சாதியும் வந்து பார்த்திங்கன்னா குறிக்குது, ஒரு கோயிலை வந்து பார்த்திங்கன்னா குறிக்குது, ஒரு சிற்றூரை வந்து குறிக்குது. திருச்சிராப்பள்ளி அப்படின்னு சொல்கிறோமா, அங்கே பள்ளி அப்படின்றது வந்துருச்சா, ஸோ அதை வச்சு நீங்கள் எடுக்கணும். ஓகேவா, அடுத்தது என்னது, ஒரு படுக்கை, பள்ளினா படுக்கை என்பது பொருள். அடுத்து பாருங்கள், பல்லு பல்லு அப்படின்றாங்க. ஓகேவா, அப்போ ஃபஸ்ட்டு இந்த செவுத்தில் ஓட்டக்கூடிய அந்த இல்லு, அந்த பள்ளி, அந்த இல்லு வந்துச்சுன்னா தந்தம்னு அர்த்தமா. ஓகேவா, என்னது தந்தம், பல்லு பல்லு அப்படின்னா என்ன அர்த்தம், தந்தம்னு அர்த்தம். அப்போ இதுக்கு மீனிங் நம்மளுக்கு தெரியணும். பல்லு அப்படின்னா தந்தம், இதுவே இந்த பல்லு. ஓகேவா, பா இல்லு, பொதுலகர இல்லு வந்துச்சு அப்படின்னா ஒரு வகை நூல், அதான் முக்கூடர் பல்லு நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல, அதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்போ இந்த பல்லு வந்துச்சுன்னா முக்கூடர் பல்லு, இந்த லூ வந்துச்சு அப்படின்னா தந்தம். ஓகேவா, அடுத்தது பாருங்கள், பசலை பசலை, இது பாருங்கள், இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, பசலை, பசலைனா வேறுபட்ட நிறம்னு அர்த்தம். ஓகேவா, எந்த லை வருது, பள்ளிக்கு வரக்கூடிய அந்த லால வரக்கூடிய லை. பசலை அப்படின்னா வேறுபட்ட நிறம். இன்னொரு பசலை அப்படின்னா வயலை கொடியும்பாங்க. ஓகேவா, பசலைன்னா என்னது, வயலை கொடி அப்படிம்பாங்க. பசலை பொதுலகர லை வரும், பொதுலகர லை அப்படின்னா வயலை கொடி. ஓகேவா, அப்போ வேறுபட்ட நிறம்னா என்னது, பசலை பசலை. இப்போ 2 லைக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. அடுத்தது பால் பால், இந்த பால்னால் என்னது, பால் அப்படிம்பாங்க. ஓகேவா, இது ஈஸியாக எடுத்துக்கலாம், மாட்டுப்பால் ஆட்டுப்பால் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். இன்னொரு பால் பாருங்கள், பாயில், பால் அப்படின்னா சிறப்புலகர இல்னா அழிவுன்னு அர்த்தம். சரியா, என்ன அர்த்தம், அழிவு அப்படின்னு அர்த்தம். இதையும் நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்தது பாலம் பாலம், அப்போ பாலம், இந்த லா பாருங்கள், எந்த லா, நம்மளுக்கு மேலே ஒரு பாலத்தை கட்டுவாங்கல்ல, அந்த லா போட்டிருக்கான். ஓகேவா, அப்போ எந்த லா இது, செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய லா. அப்போ பாலம் அப்படின்னா என்னது, நெற்றி, பூமி, வாராவதி. ஓகேவா, பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான மீனிங் மூணுமே. பாலம்னா நெற்றின்னு ஒரு மீனிங் இருக்கான், அதே மாதிரி பூமின்னு ஒரு மீனிங் இருக்கான், இன்னொன்று வாராவதி அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கான். ஸோ இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்தது பாலம் அப்படின்னா என்னது, வெடிப்பு, தகட்டு, வடிவம், இதெல்லாம் பாருங்கள் புதுசு புதுசாக இருக்குது, இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த பாலம் பொதுலகரலானா என்ன அர்த்தம், வெடிப்பு, தகட்டு, வடிவம். ஓகேவா, வெடிப்பு, தகட்டு, வடிவம். ஸோ இது ஒரே மீனிங். ஓகேவா, இந்த இடத்துல கமாலாம் போடல, வெடிப்பு இல்லைனா தகட்டு வடிவம், ரெண்டுத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பாருங்கள், பாலை, பாலைனா உங்களுக்கு தெரியும். ஓகேவா, பிரிதல், பாலை நிலம் இல்லை பாலை மரம் அப்படின்றாங்க. ஓகேவா, பாலைனா என்னது, பிரிதல் இல்லை என்னது, இந்த மாதிரி பாலை நிலம் இல்லை பாலை மரம், இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக எடுத்துருவீங்க. அடுத்தது இந்த பாலை கொடுக்குறாங்க. ஓகேவா, பொதுலகர லை கொடுக்குறாங்க. இந்த பொதுலகர லை கொடுத்தாங்கன்னா தென்னை கமுகுன்னு அர்த்தமா. ஓகேவா, என்ன அர்த்தம், தென்னை கமுகு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, பாலை முதலியவற்றின் பாலைன்னா என்னது, தென்னை கமுகு முதலியவற்றின் பாலைன்னு அர்த்தம். ஓகேவா, இந்த பாலைக்கு என்ன அர்த்தம், தென்னை கமுகு முதலியவற்றின் பாலை. அடுத்தது பாருங்கள், புலி புலி, இது ரெண்டுமே ஈஸியாக எடுத்துருவீங்க. புலின்றது ஒரு விலங்கோட பேரையும் குறிக்கும், இல்லை வேங்க மரமும் குறிக்கும். ஓகேவா, வேங்கை மரத்தையும் குறிக்கும். வேங்கை அப்படின்னால என்ன அர்த்தம், புலி அப்படின்ற மீனிங் வந்து இருக்குது. அடுத்தது இந்த புலினா என்னது, புளிப்பு, புளிய மரம், இதை ஈஸியாக நீங்கள் ரெண்டுத்தையும் எடுத்துருவீங்க. அடுத்தது புல் புல், இதுவும் நீங்கள் ஈஸியாக எடுத்துருவீங்க. ஃபஸ்ட்டு புல் என்னது, சேர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை கீழே நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த புல்லை சொல்லுவாங்க. இன்னொன்று இந்த புல் அப்படின்னா பறவைன்னு அர்த்தம். ஓகேவா, பறவை அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று வளையல், பாருங்கள் வளையல் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கும். புல்னா வளையல்னு ஒரு மீனிங் இருக்குது.
ஓகேவா. புல் பொதுலகர இல்லு, ஓகேவா. என்னது வளையல் அப்படின்ட்டு இன்னொரு மீனிங் இருக்குது. இன்னொன்று என்னது புல்னா பறவை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இன்னொரு புல் அந்த என்னது இந்த பள்ளிக்கு வரக்கூடிய அந்த இல்லு, அந்த இல்லு வந்துச்சுன்னா என்னது புல். இன்னொன்று என்னது சேர் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. ரெண்டுத்தையும் நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது புள்ளி புள்ளி. இந்த புள்ளி அப்படின்னா புறவிதல், ஓகேவா. புள்ளி அப்படின்னா என்னது புறவிதல், இல்லை அப்படின்னா சேர்ந்து அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. அந்த செவுத்தில் ஓட்டக்கூடிய பள்ளிக்கு வரக்கூடிய அந்த இல்லு அந்த லீ, புள்ளி அப்படின்னா என்னது புறவிதல் இல்லை சேர்ந்து. புள்ளி பொறின்னு அர்த்தம், ஓகேவா. புள்ளி அப்படின்னா என்ன அர்த்தம் பொறின்னு அர்த்தம். எந்த இல்லை பொதுலகர இல்லை, பொதுலகரில் வந்தால் பொறின்னு அர்த்தம். இல்லைன்னா மறுன்னு அர்த்தம், வேற அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா என்ன அர்த்தம் பதிப்பு, ஓகேவா. உடம்புல அந்த புள்ளி வச்சு அந்த புள்ளி பதிஞ்சிருச்சுன்னு சொல்கிறோமா, அப்போ மதிப்பு, ஓகேவா. அப்போ என்னது மதிப்பு, இல்லை அப்படின்னா என்னது மறு, இல்லை அப்படின்னா பொறி அப்படின்னு அர்த்தம். அப்போ இதில் நீங்கள் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க. அடுத்தது புழுகு புழுகு. ஃபஸ்ட்டு புழுகு பாருங்கள் புணுகுன்னு அர்த்தம், ஓகேவா. புணுகுன்னு அர்த்தம். ரெண்டாவது பாருங்கள் புழுகு பொதுலகரலு, பொதுலகரலு வந்தால் பொய்ன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு லூ எந்த லூ வரும் சிறப்புலகர லூ, ஓகேவா. சிறப்புலகர லூ புழுகு அப்படின்னு வந்துச்சுன்னா புணுகு, ஓகேவா. புணுகு புணுகு அப்படின்னு வரும். புழுகுன்னா அது பொய் பேசுறது, ஓகேவா. இது வந்து என்னது இது வந்து பொதுலகரலா, பொதுலகரலா வந்துச்சுன்னா பொய் பேசுறது. அடுத்தது பூளை பூளை. பாருங்கள் பூளை அப்படின்னா ஃபஸ்ட்டு பூளைனா நம்ம கண்ணில் வரக்கூடிய அந்த பூளை சொல்லுவோமா, அதை சொல்கிறது, ஓகேவா. துவாரம் வாயில் அப்படின்னு அர்த்தம். அதை ரெண்டை கொடுத்துருக்கான். இன்னொன்று என்ன அப்படின்னா பாருங்கள் பூளை இலவம்பஞ்சுன்னு கொடுத்துருக்கான், ஓகேவா. பூளைனா என்னது இலவம்பஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா. ஆக்சுவலாக கண்ணுக்கு வர பூளை பார்த்தீங்கன்னா இதுக்கு வருமானு தெரில, பட் நீங்கள் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. அப்போ பூளை பூளைன்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே அதை கொடுக்கல, ஓகேவா. துவாரம்னு கொடுத்துருக்காங்க, சரியா. இந்த பூளைக்கு வந்து துவாரம்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து வாயில்னு கொடுத்துருக்காங்க, சரியா. இந்த பூளைக்கு பாருங்கள் எல்லாம் இலவம்பஞ்சுன்னு கொடுத்துருக்கான், ஓகேவா. அப்போ தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பொலி பொலி ரெண்டு கொடுத்துருக்கான், ஓகேவா. என்னது பொலி பொலின்னு ரெண்டு கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு பொலி பாருங்கள் தூற்றா நெல் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது பொலி என்னது பாருங்கள் 3 கொடுத்துருக்கான். ஸோ டிஃப்ரெண்ட்டாக பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா. ஃபஸ்ட்டு பொலினா என்னது நம்ம எப்பவும் போல் ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம் நம்ம செவுத்தில் ஒட்டுற பள்ளிக்கு வரக்கூடியது, அது வந்துச்சுன்னா தூற்றா நெல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பொலி என்னது சிறப்புலகரலி பொலி, பொலினா சொறி, ஓகேவா. அடுத்தது பொலி, இந்த பொலினா சுத்தியால் அடின்னு அர்த்தம், ஓகேவா. எந்த பொலி இந்த பொதுலகரலி பொலின்னு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் சுத்தியால் அடி, ஓகேவா. என்னது சுத்தியால் அடி அப்படின்னு அர்த்தம், சரியா. அதுவே இந்த லீ சிறப்புலகரலி பொலின்னு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் சொறி அப்படின்னு அர்த்தம், ஓகே. என்னது சொறி, எந்த ரீ வரும் இடையினரகர ரீ வரும். அடுத்தது பொழிதல் பொழிதல். அப்போ ஃபஸ்ட்டு பொழிதல் பாருங்கள் சிரத்தல் இல்லை மிகுதல், ஓகேவா. இதெல்லாம் மீனிங்கே புதுசாக இருக்குது, சிரத்தல் இல்லை மிகுதல். அடுத்தது பாருங்கள் பொழிதல். இந்த பொழிதல்னால் என்னது கல் கொத்துதல், ஓகேவா. என்ன அர்த்தம் கல் கொத்துதல். ஸோ இதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது பொல்லாத பொல்லாத. அப்போ ரெண்டு பொல்லாத இருக்குது, ஓகேவா. ஃபஸ்ட்டு இல்லை என்னது நம்ம எப்பவும் ஃபஸ்ட்டு இல்லை என்ன பார்ப்போம், ஓகேவா. பொல்லாத பொல்லாத. இப்போ இந்த இல்லை என்னது பள்ளிக்கு வரக்கூடிய அந்த இல்லு. பொல்லாத அப்படின்னா தீங்குள்ள அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. என்னது தீங்குள்ள அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது இல்லை என்னது பொதுலகர இல்லு பொல்லாதனா தொலையிடாத, ஓகேவா. தொலையிடாத, ஓகேவா. அப்போ அதனால் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது போலி போலி. ரெண்டு போலி இருக்குது, ஓகேவா. ஃபஸ்ட்டு லீ எந்த லீ நம்ம எப்போவும் ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம் பள்ளி சவுத்துக்கு கொட்டக்கூடிய லீ. அந்த போலி வந்துச்சுன்னா ஒன்று மாதிரியே இன்னொன்று இருக்குது, ஓகேவா. இலக்கண போலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். போலி வந்து 3 வகைப்படும். என்னது முதற் போலி இடைப்போலி கடைப்போலி. இது இல்லாமல் வந்து முற்றுப்போலின்னு இன்னொன்று வரும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம். அப்போ ஒன்று மாதிரி இன்னொன்று இருக்குது. இன்னொரு போலி அப்படின்னா ஒரு வகை ஆப்பம்னு சொல்லுவாங்க, ஓகேவா. போலி அப்படின்னா என்ன ஒரு வகை ஆப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. போலி விற்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாவு கோதுமை மாவு அந்த மைதா மாவுலாம் போட்டு உள்ளே சக்கரை மாதிரி நிறையா வச்சு இந்த மாதிரி வந்து மேலே வந்து பார்க்க அப்படியே ஒரு பரோட்டா ஷேப்பில் அப்படியே பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வந்து தருவாங்க. போலி 20 ரூபா 40 ரூபா அப்படின்னு சொல்லி தருவாங்க. அப்போ போலி போலி ரெண்டு இருக்குது. ஃபஸ்ட்டு போலின்னா அது ஒன்றனை போல் வருவது, ஓகேவா. ஒன்றனை போல் இன்னொன்று இருக்குது போலி. இதுவே அந்த பொதுலகர லீ வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் ஒரு வகை அப்பம், ஓகேவா. அதனால் நான் ஒரு வகை அப்பம். அடுத்தது மலை மலை ரெண்டு லை இருக்குது. மலை அப்படின்னா மேலேருந்து பெரியக்கூடிய மலைனா என்னது நமக்கு சிறப்புலகர லை வந்துடும். அப்போ இது ஈஸியாக எடுத்துருவீங்க, ஓகேவா. மலை. அடுத்தது இன்னொரு மலை என்னது நமக்கு மலைத்தொடர்கள். அப்போ செவத்தில் பள்ளிக்கு வரக்கூடிய அந்த லாலாம் லை வரும். மலைத்தொடர்கள் பருவத மலை. அப்போ அதை நீங்கள் எழுத்தலாம் பருவதம், அது ஈஸியாக எடுத்துலாம். அடுத்து மல்லம் மல்லம் ரெண்டு இல் வருது, ஓகேவா. மல்லம் மல்லம் ஃபஸ்ட்டு எந்த இல் பார்ப்போம் செவுத்தில் ஒட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய அந்த இல். அந்த மல்லம் அப்படின்னா கதுப்பு அப்படின்னு அர்த்தம், இல்லை அப்படின்னா மற்போர்னு அர்த்தம். இப்போ மல்லம் அப்படின்னா மற்போர், ஓகேவா. மல்லம் அப்படின்னா மற்போர். இந்த மல்லர் மல்லம் அப்படின்னா நல்லா தெளிவாக பார்த்துக்கணும், ஓகேவா. அப்போ மல்லம்
கதுப்பு மற்போர். பொதுலகர இல்லு வந்துட்டால் வலின்னு அர்த்தமா, ஓகேவா? அப்போ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மல்லம் பொதுலகர இல்லு, மல்லம்னு வந்துட்டால் என்னது வலின்னு அர்த்தமா, ஓகேவா? அப்போ இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது மல்லர் மல்லர் மற்போர் செய்வோர், ஓகேவா? மல்லர் மற்போர் செய்வோர் இப்போ தான் பார்த்தோம். மல்லம்னா மற்போர் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அதே இல்லு தான் இங்கேயும் வந்திருக்கு. ஸோ அப்போ இங்கேயும் இதே இல்லு தான் மற்போர் பார்த்தோம், இங்கேயும் இதே இல்லு தான் பார்க்குறோம். அப்போ மற்போர் செய்வோர். அடுத்தது மல்லர் படை வீரர் இல்லை உழவர், ஓகேவா? மா இல் லா இர் மல்லர் அப்படின்னா பொதுலகர இல்லு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? உழவர் அப்படின்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? படை வீரர் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? படை வீரர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு முக்கியம். அடுத்தது பாருங்கள், மாளிகை மாளிகை ரெண்டு கொடுத்துருக்கான், ஓகேவா? மாளிகை அப்படின்னா மாலை இல்லை கழுத்தணி. அடுத்தது இந்த மாளிகை அப்படின்னா மேல் மாடி. இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. அடுத்தது மாளுதல் மாளுதல். இந்த மாளுதல்னால் மயங்குதல்னு அர்த்தம், ஓகேவா? மா லூ தா இல் மாளுதல் அப்படின்னா மயங்குதல்னு அர்த்தம். எந்த லூ வரணும் இந்த இடத்துல? நம்மளுக்கு செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய அந்த லூ, அது வந்துச்சுன்னா மயங்குதல்னு அர்த்தம். இன்னொரு மாளுதல், ஓகேவா? இது வந்துச்சுன்னா இறங்குதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெண்டுமே முக்கியம். அடுத்தது மாலை மாலை ரெண்டு லை வந்துருச்சு, ஓகேவா? அப்போ மாலைனா ஃபஸ்ட்டு லை ஈஸியாக எடுத்துருவீங்க. அந்தி பொழுது சாயங்காலம் அப்படின்ட்டு அதை வச்சு எடுத்துருவீங்க. இல்லை சூரியன் மறையும் நேரம் மாலை அப்படின்ட்டு எடுத்துருவீங்க. இன்னொரு மாலை வந்திருக்கு. இந்த மாலைனா நம்மளுக்கு மீனிங்கே என்னன்னு தெரியாது, ஓகேவா? புக்குலேயே இருக்காது. அப்போ இந்த மாலைனா அழகு இல்லை மாமரம், இதெல்லாம் தெளிவாக நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த மாலைனா என்னது? சிறப்பு லகர லை வந்துச்சுன்னா என்னது? அழகு இல்லை மாமரம், ஓகேவா? தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது மால் மால் ரெண்டு இது வந்திருக்கு. மால் மால் அப்படின்ட்டு ரெண்டு மால் வந்திருக்கு. ஒரு மால் வந்துச்சு அப்படின்னா திருமால் நம்மளுக்கு தெரியும். எந்த இல்லு? நமக்கு செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய அந்த இல்லு வந்துச்சுன்னா மால்னா திருமால் அப்படின்ட்டு தெரியும். இன்னொரு என்ன மீனிங் கொடுத்துருக்கான்? மால்னா மயக்கம், சரியா? இன்னொரு மால் பொதுலகர இல்லு வந்துச்சு அப்படின்னா அலின்னு அர்த்தம். அப்போ பொதுலகர இல் மால் வந்துச்சுன்னா அலி அப்படின்னு அர்த்தம். மால் இந்த மால் வந்துச்சுன்னா என்னது? திருமால் இல்லை மயக்கம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது முளை முளை அப்படின்னு கொடுத்துருக்கான், ஓகேவா? இந்த முளைனா மலை குகை நம்மளுக்கு தெரியும், ஓகேவா? முளைனா என்னது? மலையில் இருக்கக்கூடிய மலை குகை அப்படின்னு தெரியும். அப்போ இந்த இடத்துல குகை ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், மலை குகை. இன்னொன்று என்னென்னா துடுப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. கப்பலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டில் போகும்போது துடுப்பு போடணும் அப்படிம்பாங்க. களமில் போகும்போது துடுப்பு போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. புனைனா தெப்பம். அப்போ தெப்பத்தில் போகும்போது இந்த மாதிரி துடுப்பு போடுங்க அப்படிம்பாங்க. அப்போ துடுப்பு. அடுத்தது முளை. இந்த முளைனா என்னது? இந்த அந்த சின்ன சின்னதாக செடியில் பார்த்தீங்கன்னா முளை விடுது அப்படிம்பாங்க, அந்த முளை. இன்னொன்று என்னென்னா ஆப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அப்போ முளை அப்படின்னா ஆப்பு, பொதுலகர லை என்னது? ஆப்பு அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? அடுத்தது பாருங்கள், மூலி மூலி மூலி. ஸோ மூணுமே வந்திருக்கு. இதை கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? மூலி மூலி மூலி. ஃபஸ்ட்டு எப்போவுமே என்ன பார்ப்போம்? செவுத்தில் ஓட்டக்கூடிய பள்ளிக்கு வரக்கூடிய லீ பார்ப்போம். அப்போ அந்த மூலி அப்படின்னா வேர்னு அர்த்தம், ஓகேவா? அடுத்தது இந்த மூலி, ஓகேவா? சிறப்புலகர லீ அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெட்டி இல்லை மத்துன்னு அர்த்தம், ஓகேவா? பெட்டி இல்லை மத்துன்னு அர்த்தம். அடுத்தது இந்த லீ, ஓகேவா? இந்த லீ எந்த லீ? பொதுலகர லீ வந்துச்சுன்னா காதரை விளிம்பில்லாதது அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? மூலினா என்னது? காதரை விளிம்பில்லாதது அப்படின்னு அர்த்தம். நல்லா வந்து தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்தது மூளை. 3 லை கொடுத்துருக்கான். மூளை மூளை மூளைன்னு. ஃபஸ்ட்டு மூளைனா மூளை விட்டம். அப்போ கோணம், மேக்ஸில் ஈஸியாக படிச்சிருப்போம். மூளை விட்டம் எந்த லை வரணும்? அந்த மூளை எண்டில் குறிக்கக்கூடியது, ஓகே? அப்போ கோணம்னு வந்துடும். அடுத்தது மூளை சிறப்புலை வந்திருக்கு. இந்த சிறப்புலை வந்ததுன்னா அகப்பை இல்லை துடுப்பான். அப்போ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த சிறப்புலை மூளை அப்படின்னு வந்ததுன்னா துடுப்பு இல்லை அகப்பை, ஓகேவா? துடுப்பு இல்லை அகப்பை. அப்போ இதை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த மூளை வந்துச்சுன்னா, ஓகேவா? இந்த மூளை வந்துச்சுன்னா தலைமூளை இல்லை எலும்பு. இது நீங்கள் ஈஸியாக போட்டலாம், ஓகேவா? தலைமூளை இல்லை எலும்பு. அடுத்து பாருங்கள், மெல்ல மெல்ல. ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியணும். இந்த மெல்ல அப்படின்னா மிருதுவாய் இல்லை மென்று தின்ற அப்படின்னு அர்த்தம். இந்த மெல்லனா மெதுவாக நடந்து போகிறது. இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தது பாருங்கள், வளம் வளம், ஓகேவா? வளம் 2 கொடுத்துருக்கான். இந்த வளம்னா வலப்பக்கம் அப்படின்னு தெரியும், இல்லை வலிமை நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்தது இந்த வளம் அப்படின்னா அழகு செல்வம், ஓகேவா? வளம்னா என்ன? அது பொதுலகரலானா அழகு இல்லை செல்வம். இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்து வளவன் பாருங்கள், 2 வளவன் கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு வளவன், 2வது வளவன். அப்போ ஃபஸ்ட்டுலா எந்த லா? நம்மளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய, செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய அந்த லா வந்துச்சுன்னா சமர்த்தன் இல்லை தேர்ப்பாகன். அதான் வளவன் அப்படிம்பாங்க. வளவன் ஏவா வானூர்தி அப்படின்ட்டு நீங்கள்
படிச்சிருப்பீங்க. ஓகேவா? வளவன் ஏவா வானூர்தி அப்படின்ட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரியா? அப்போ பாருங்கள், வளவன் அப்படின்னா சமர்த்தன் இல்லை தேர்ப்பாகன். இந்த வளவன்னா சோழ மன்னன். ஓகேவா? என்னது பொதுலகரெலாம் வந்துட்டுனா சோழன், கிள்ளி வளவன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, சோழ மன்னன் அப்படின்னு. அடுத்தது வலி வலி 2 லீ கொடுத்துருக்கான். ஓகேவா? வலி 3 லீயுமே கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு லீனா உடம்பு வலிக்கிறது. ஓகேவா? உடம்பு வலிக்கிறது. இல்லை அப்படின்னா வலிமை அப்படிம்பாங்க. ரெண்டுமே வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு வரும். அடுத்தது இந்த லீ சிறப்புலகிற லீ வலி அப்படின்னா அது ஒரு பாதை. இல்லை அப்படின்னா பழமை அப்படிம்பாங்க, பாதை பழமை. அடுத்து இன்னொரு வழி இருக்குது. இந்த வழின்னா என்னது? காற்று. ஸோ இது என்னது? இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். அடுத்தது வலை வலை வலை. இந்த 3 லைன்னு நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வலைன்னா என்னது? மீன் வலை. மீன் வலை பிடிக்கிறாங்களா? அந்த மீன் வலை. ஓகேவா? அப்போ மீனுக்கு வலை பிடிப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வரக்கூடிய லை அதுதான். ஓகேவா? செவுத்தில் ஒட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய எல்லாம். அடுத்து வலை. ஓகேவா? வலை அப்படின்னா சிறப்பு லை. இந்த லை என்னென்னா சுரபுன்ன மரம் அப்படிம்பாங்க. ஓகேவா? சுரபுன்ன மரம், சுரபுன்னை மரம் அப்படிம்பாங்க. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுரபுன்னை மரம் அப்படின்றது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வலை. இந்த லைனா நண்டோட வலைம்பாங்க. ஓகேவா? நண்டுக்கு வந்து நண்டோட புற்று அப்படிம்பாங்கல்ல. வலைனா புற்றுன்னு ஒரு மீனிங் இருக்குது. அப்போ நண்டு ஒரு கூட்டமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல வலை, நண்டு வலை அப்படிம்பாங்க. சரியா? அப்போ அதுக்கும் வரும். இன்னொன்று என்னென்னா சங்கு வளையல், ரெண்டுமே இந்த வலை தான் வரும். அப்போ அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். வலைன்னா என்னது? சங்கு. இன்னொன்று என்னது? வளையல். ஓகேவா? இன்னொன்று என்னது? புற்று அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. நண்டோட புற்று, நண்டு வலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது வல் வல் 2 இல்லு கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு இல்லு பாருங்கள், வல் அப்படின்னா சீக்கிரம் சூதாடும் கருவி. பாருங்கள், வல் அப்படின்னா நான் சீக்கிரம் இல்லை சூதாடும் கருவி. இன்னொரு வல் அப்படின்னா காது இல்லை வார். ஓகேவா? அப்போ வல் ஃபஸ்ட்டு என்னது? நம்ம செவுத்தில் ஒட்டுற பள்ளிக்கு வர குடிகள். இது என்ன? சீக்கிரம் சூதாடும் கருவின்னு அர்த்தம். அதான் வல் விரைந்துன்னு சொல்லுவாங்கள்ல. வல் விரைந்து ஒரு பொருள் பன்மொழியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. வல் விரைந்து அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அப்போ வல்னாலும் சீக்கிரம், விரைந்துனாலும் சீக்கிரம். அப்போ இது ஒரு பொருள் பன்மொழின்னு நீங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ வல்னா அந்த இடத்துல என்ன? சீக்கிரம்னு அர்த்தம். அப்போ இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வல்னா சூதாடுற கருவின்னு உங்களுக்கு தெரியணும். அது இங்கே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்னொரு வல். இந்த வல்னா என்ன அர்த்தம்னா காதுன்னு அர்த்தம். ஓகேவா? இல்லை அப்படின்னா வார் அர்த்தம். ஓகேவா? வார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? செருப்பில் பார்த்தீங்கன்னா மேலே அந்த வார் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த இது. ஓகேவா? அடுத்தது வள்ளி வள்ளின்னு 2 லீ கொடுத்துருக்கான். அப்போ ஃபஸ்ட்டு வள்ளி பாருங்கள். வள்ளி அப்படின்னா ஒரு கொடியாம். ஓகேவா? ஒரு கொடி, அப்புறம் ஒரு பெண்ணை குறிக்குதான் வள்ளி அப்படின்னா. எந்த இல்லு? இந்த செவுத்தில் ஒட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய அந்த இல்லு, அந்த லீ தான் வள்ளி அப்படின்னா கொடி, இல்லை அப்படின்னா பெண். ஓகேவா? அடுத்து பாருங்கள், இந்த பொதுலகர இல்லு வள்ளி அப்படின்னா ஆபரணம், வள்ளி கொடி. அப்போ இந்த வள்ளி கொடின்றது பாருங்கள் 2க்குமே வருது. இங்கேயும் கொடின்னு வருது, இங்கேயும் கொடின்னு வருது. ஸோ 2த்துக்குமே காமனாக என்ன வார்த்தை வந்திருக்குது? வள்ளி கொடி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்குது. ஸோ நீங்கள் அதை நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது வல்லுரம் வல்லுரம். இந்த வல்லுரம் ஓகேவா? செவுத்தில் ஒட்டக்கூடிய பள்ளிக்கு வரக்கூடிய அந்த இல். வல்லுரம்னா காடு, வயல், பூங்கொத்து. இது 3 மீனிங்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்னென்ன கொடுத்துருக்காங்க? காடு, வயல், பூங்கொத்து. அடுத்தது வல்லுரம். இது என்ன? அது பொதுலகர லா. ஓகேவா? பொதுலகர இல்லு. அந்த வல்லுரம் வந்தால் தசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்னது? தசை. அடுத்து பாருங்கள், வல்லை வல்லை 2 இல்லு. ஓகேவா? என்னது? ஃபஸ்ட்டு என்ன இல்லு கொடுத்துருக்காங்க? வல்லை. வல் விரைந்துன்னு பார்த்தோம். அப்போ வல்னா விரைவு. அப்போ வல்லைன்னா என்னது? விரைவு. அப்போ வேகமாக. அடுத்து வல்லை. வல்னா என்னது? வள்ளினா கொடின்னு பார்த்தோம். அப்போ ஒரு கொடி. வல்லைனா ஒரு கொடி. ஓகேவா? வல்லைனா நீ ஒரு நீர்க்கொடி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஞாபகம் வைக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், வாலம் வாலம். ஓகேவா? என்னது? வாலம் வாலம். அப்போ ஃபஸ்ட்டு வாலம் பாருங்கள், வால்னு அர்த்தம். ஓகேவா? 2வது வாலம் அப்படின்னா பொதுலகரெல்லாம் என்ன அர்த்தம்? வளைவு, இல்லை வாள். கத்தி சொல்லுவோம்ல, வாள். அந்த வாள். இல்லை அப்படின்னா ஒரு மருந்தான். அந்த வாளத்துக்கு பேர் ஒரு மருந்தான். ஓகேவா? அப்போ அந்த இடத்துல நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்கே ஓர் மருந்துன்னு வரக்கூடாது, ஒரு மருந்து அப்படின்னு வரணும். ஓகேவா? ஏன்னா உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி தான் ஓர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும். இந்த இடத்துல உயிர்மை எழுத்து தானே இருக்குது. அப்போ ஒருன்றது தானே வரும். சரியா? அப்போ அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ வாளம்னா என்னது? வாள் அப்படின்னு அர்த்தம். பொதுலகரெல்லாம் வந்துச்சுன்னா வளைவு, வாள், ஒரு மருந்து. அப்போ 3 வாளி கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு வாளி என்னது? செவுத்தில் ஒட்டுற பள்ளிக்கு வர குடியலி. அந்த வாளி வந்துச்சுன்னா இந்திரனோட மகனான அந்த வானரனான அந்த வாளி அப்படின்றாங்க. அடுத்தது இந்த வாளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்வாயாக, வாழ்க. ஓகேவா? வாழ்க, வாலிய, வாலியர், வியங்கோல், வினைமுற்று, விகுதி அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அதுக்கு சிறப்புலகர லீ தான் வரும். அப்போ இந்த இடத்துல என்ன? அது வாழ்வாயாக. அடுத்தது வாளி. ஓகேவா? வாளினா ஒரு வகை காதணி. இல்லை அப்படின்னா அது ஒரு பக்கெட்டு, ஒரு வாளி கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்குறோமா, அதுவும் என்னது? ஒரு வகையான அந்த வாளியில் தான் வரும். சரியா? அப்போ 3 வாளியும் படித்தாச்சு. அடுத்து பாருங்கள், 3 வாழை. ஸோ இதுவும் நீங்கள் நல்லா படிக்கணும். இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு வாழை பாருங்கள், ஒரு இளம் பெண்.
ஓகேவா. இளம் பெண் எந்த லை நமக்கு வரக்கூடிய இந்த பள்ளிக்கு வரக்கூடிய அந்த லால வரக்கூடிய லை லை அப்படின்னா இளம் பெண் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வாழை சிறப்பு லகர லை. அப்போ இது வந்து வாழை மரம்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா. அடுத்தது பாருங்கள் வாழை பொதுலகரம். பொதுலகரம்னா அந்த அந்த என்னது மீன் அர்த்தம். ஓகேவா. ஓர் மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மீன் தான் சொல்லணும். ஓகேவா. இது வந்து ஒரு மீனோட வகை, ஒரு மீன் வகை அப்படின்னு சொல்லணும். ஓகேவா. அப்போ இந்த 3 லைக்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸும் பார்த்தாச்சு. அடுத்து பாருங்கள் வாள் 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 3 இல்லு. ஓகேவா. அப்போ இதுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். ஃபஸ்ட்டு வாள் பார்த்திங்கன்னா ஒரு விலங்கோட வாள். ஓகேவா. அதை வந்து நம்ம வாள்னு சொல்லலாம். அடுத்தது வாள் அப்படின்னா வாழ்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, வாழ்ந்திரு அப்படின்ட்டு பொருள் தரும். சிறப்பு லகரலாம். இந்த வாள்னா என்னது கத்தி, ஒரு ஆயுதம். ஓகேவா. கத்தி இல்லைனா ஒளி. ஓகேவா. ஒரு ஆயுதத்தை குறிக்கிறது. அப்போ இந்த 3ம் பார்த்தாச்சு. அடுத்தது விளக்கு விளக்கு 2 விளக்கு வருது. ஓகேவா. இந்த விளக்கு என்னது தவிர். இந்த விளக்குனா என்னது தீபம் இல்லை விளங்கச்சை. ஸோ ரெண்டுமே மீனிங் வரும். ஓகேவா. விளக்குனா என்னது தவிர் அப்படின்னு அர்த்தம். அவனை விளக்கி வச்சிரு, அவன் வேண்டாம் அவனை தவிர்த்துரு அப்படின்னு சொல்கிறோமா, அதுக்கு இந்த விளக்கு. இன்னொரு விளக்கு என்ன அப்படின்னா நம்ம தீபம் ஏற்றுறது, ஒளியில் தீபம் ஏற்றுவோமா, அந்த விளக்கு தான் என்னது இந்த விளக்கு. ஓகேவா. பொதுலகரலாக வரும். விளங்கச்சை அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அவனுக்கு விளக்கு அப்படின்றமா, அதுக்கும் இது தான் வரும். ஓகேவா. அடுத்தது விழா 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 3மே கொடுத்துட்டான். சரியா. அப்போ 3த்தையும் நம்ம நல்லா பார்க்கணும். அப்போ இந்த விழானா பழு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பழு இல்லை விழா எலும்புன்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள் சிறப்பு லகரலாக கொடுத்துருக்கான். அப்போ அந்த விழானா திருவிழா நம்மளுக்கு தெரியல, பண்டிகை அப்படின்னு தெரியும். பண்டிகை இல்லைன்னா நான் திருவிழா. அடுத்தது 3வது லா பொதுலகரலானா விழானா என்னது விழா மரம் நம்மளுக்கு தெரியும், விழாத்தி மரம்பாங்க. ஓகேவா. விழாத்தி மரம், விழா மரம். ஓகேவா. அப்போ இதை நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரியும். அடுத்தது விழி விழி 2 லீ கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு விழின்றது சிறப்பு லகர லீ. அப்போ விழினா என்னது கண்ணுன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா. கண் விழி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது விழி அப்படின்னா விழி, கண் விழி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ விழித்திரு அப்படின்னு சொல்லுவோமா, டக்குன்னு இதாகணும். ஓகேவா. உன்னோட அறியாமையிலேருந்து விழித்திரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அப்போ அழைப்பு வர்றது. ஓகேவா. அப்போ விழினா அழைப்பு இல்லை ஓசை. ஸோ ரெண்டையும் பார்த்து வச்சுக்கணும். சரியா. ரெண்டுமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது விலை விலை 2 லை கொடுத்துருக்கான். ஓகேவா. என்னது 2 லை கொடுத்துருக்கான். விலை விலை. அப்போ விலைன்னா என்னது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு லை ஈஸியாக தெரியும். விலைன்னா என்னது ஒரு பொருளோட விலை. அப்போ கிரயம் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா. இங்கே கிரயம் அப்படின்னு சொல்லணும். அந்த இடத்துல நீங்கள் மீனிங்கை சரியாக பார்த்துக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு லை விலைன்னா என்னது கிரயம். அடுத்து இந்த விலை அப்படின்னா உண்டு பண்ணு, விளைச்சல்னு சொல்கிறோமா. ஓகேவா. உண்டு பண்ணு இல்லை கொள்ளைன்னு அர்த்தமா. ஓகேவா. கோ இல்லை கொள்ளை. எந்த இல்லு நம்ம கம்பங்கொள்ளை அது படித்தோமா, அந்த இல்லு வரணும். ஓகேவா. எந்த இல்லு நமக்கு செவுத்தில் பள்ளி கொட்டக்கூடிய அந்த இல் கொள்ளை, அந்த கொள்ளையில் தானே அந்த மாதிரி விளைச்சல் பண்ண முடியும், அதை தான் சொல்கிறாங்க. சரியா. அடுத்தது வில் வில் 2 இல் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வில் என்ன அர்த்தம் தனுர். ஓகேவா. தனுர்னா என்னது அர்ஜுனன் கிட்ட இருக்கிற அந்த வில். அந்த வில் என்ன தனுர் அப்படிம்பாங்களா, அதையும் அந்த வில் சொல்லலாம், இல்லை ஒளின்னு சொல்லலாம். ஓகேவா. அது அடுத்தது வில் பொதுலகர இல்லு. பொதுலகர வில் அப்படின்னா பேசு அப்படின்னு அர்த்தம், இல்லை திற அப்படின்னு அர்த்தம். சரியா. இந்த 2 மீனிங்கும் புதுசாக இருக்கும். இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது வெள்ளம் வெள்ளம். அப்போ பாருங்கள் இது நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். ஃபஸ்ட்டு வெள்ளம்னா கரும்போட கட்டி, 2வது வெள்ளம்னா நீர் பெருக்கு. இது ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்தது பாருங்கள் வேலை வேலை. இதுவும் ஈஸியாக எடுத்துடலாம். இந்த வேலை அப்படின்னா பனின்னு அர்த்தம். அடுத்தது இந்த வேலை அப்படின்னா ஒரு காலம், இல்லை அப்படின்னா ஒரு இதோட ஒரு காலத்தோட வேலைன்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா ஒரு பூடுன்னு கொடுத்துருக்கான். இதை புதுசாக இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த வேலைன்னா என்னது நமக்கு தொழில் தெரியும். அப்போ இதுக்கும் பாருங்கள் இந்த வேலைனா கடல்னு ஒரு இது புதுசாக இருக்குது இந்த வேலை. ஓகேவா. பொதுலகர லைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலம். ஓகேவா. காலை வேலை மாலை வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தை குறிக்கிறது. இல்லை அப்படின்னா ஒரு பூடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2த்தையும் பார்த்துக்கோங்க. அடுத்து வேல் வேல். ஃபஸ்ட்டு வேல் என்னது ஒரு ஆயுதம். ஓகே. முருகங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வேல் ஒரு ஆயுதத்தை குறிக்குது. அடுத்தது இந்த வேல் அப்படின்னா முருக கடவுளோட பேரை என்னது தமிழ் வேல் உமா மகேஸ்வரனார். நீங்கள் ஒருத்தரோட பேரை வந்து படிச்சிருப்பீங்க. ஓகேவா. தமிழ் வேல் உமா மகேஸ்வரனார் அப்படின்ட்டு ஒருத்தரோட பேரை வந்து படிச்சிருப்பீங்க. அப்போ அந்த இடத்துல வேல் தமிழ் வேல் முருக கடவுளை குறிக்குது. ஓகேவா. வேல் பொதுலகர இல்லை முருக கடவுள் இல்லை மன்மதன். அதே மாதிரி மாறன்னா மன்மதன் படிச்சிருப்பீங்க. இன் மாறன் அப்படின்னா மன்மதன் அப்படின்னு ஒரு மீனிங் கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா. அது எந்த ரா வரும், இந்த இடையின ரா வரும். மாறன் அப்படின்னா மன்மதன். சரியா. அப்போ இதை வந்து நீங்கள் தெளிவாக இருக்கணும், அதுக்காக தான் நம்ம சொல்கிறது. ஓகேவா. இதோட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த டாப்பிக்கே வந்து முடியுது. ஓகேவா. அதாவது லகர 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 சொற்கள் முடியுது. ஓகேவா. என்னென்ன அது லகர. ஓகேவா. லகர
லகர, ஓகேவா? இந்த 3 சொற்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முடியுது, ஓகேவா? இதுவே ரொம்ப ரொம்ப அதிகம் என்னை கேட்டால். ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க, சரியா? ஏன்னா இது அவுட் சோர்ஸ் புக்கு, அதனால் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக தான் இருக்கும், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் கிட்ட வீடியோ போயிருக்கும், ஓகேவா? அதனால் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஏன்னா நம்மளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் எடுத்து போட்டுட்ருக்கோம், ஓகேவா? யாருக்காக? மற்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பயனுள்ள வகையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளும் வந்து அப்லோட் பண்ணுறது, ஓகேவா? அப்போ அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்குவீங்கன்ற நம்பிக்கையில் நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேவா? ஸோ அதை வந்து பாருங்கள், சரியா? இது அப்படியே பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல்லையும் இருக்குது, நீங்கள் போய் டவுன்லோடே பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த புக்கில் இந்த டாபிக் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம், ஓகேவா? எந்த டாப்பிக்கு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரகர வேறுபாடு இருக்குது, ஓகேவா? இப்போ நம்ம இதில் வந்து எது ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த 2ஐயும் ஃபினிஷ் பண்ணியாச்சு, ஓகேவா? அடுத்தது இந்த ரகர வேறுபாடு இருக்குது, ஓகேவா? ரகர வேறுபாடு இருக்குது, ஓகேவா? இந்த இடத்துல மிஸ்டேக்கு. ஸோ இதையும் நம்ம வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணணும், ஓகேவா? அப்போ இதையும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம், ஓகேவா? இப்போ இது 2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆயிடுச்சு, சரியா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.